ஓம் சதாசிவசமாரம்பாம் சங்கராச்சார்யமத்யமாம் அஸ்மதாச்சார்யபர்யந்தாம் வந்தே குருபரம்பராம். ஓம் ஸ்லோகா 108. அவ்யக்தநாம்னி பரமேஷ சக்திஹ அநாத்ய வித்யா த்ரிகுணாத்மிகா பரா கார்யானுமேயா சுதியைவ மாயா யயா ஜகத் சர்வமிதம் பிரசூயதே. சோ இதுவரைக்கும் நாம அந்த ஸ்தூல சூக்ஷ்ம சரீரத்தை பத்தி பார்த்துட்டு வரோம். இங்க சங்கரருடைய ஐடியா என்னன்னா, இண்டிவிஜுவலும் சொல்றாரு, அதே விஷயத்துல கனெக்ஷன் டு சமஷ்டிய சொல்லிட்டு வர்றாரு. வெஸ்டி அண்ட் சமஷ்டி. வெஸ்டி சமஷ்டி நீங்க சம்பந்தப்படுத்திட்டீங்கன்னா, வெஸ்டில இருக்கிற இதெல்லாம் ப்ராப்ளம் நானுன்றது முதல்ல போகணும். சமஷ்டியோட கனெக்ஷன் பண்ணிட்டீங்கன்னா டோட்டல் பவர்ஸ் கிடைச்சிடும். அதனால ஸ்தூலத்துல ஸ்தூல சரீரத்தை பத்தி சொன்னாரு, இது பாஞ்ச பௌத்திக சரீரம் சொன்னாரு. த ஹோல் யூனிவர்ஸ் பாஞ்ச பௌத்திகம். அது போல சூக்ஷ்ம சரீரத்தை பத்தி சொன்னாரு, அது இண்டிவிஜுவல் சொல்லும் போது அது லிங்க சரீரம் சொன்னாரு. அடையாளம் முழுக்க லைஃபே நடக்கிறது சூக்ஷ்ம சரீரத்தினால தான். வித்தவுட் சூக்ஷ்ம சரீரம் நோ லைஃப். அப்படி பத்தி சொல்லிட்டு வரும்போது நடுவுல ரெண்டு ஸ்லோகம் இந்த அனாத்மா பத்தி பேசிட்டு வரும்போது ரெண்டு ஸ்லோகம் என்ன சொன்னாரு, 106, 107 ஆத்ம தத்துவத்தை சொன்னாரு. எதுக்கு ஆத்ம தத்துவத்தை பத்தி நடுவுல சொல்லணும்? நடுவுல கடைசியில ஆத்ம தத்துவத்தை பத்தி பேசப்படும். இப்ப என்னத்துக்கு அதை பத்தி பேசணும்? இப்ப அதை பத்தி ஏன் பேசணும்னா, வித்தவுட் ஆத்மா பிரம்மன், நோ அனாத்மா. இது நல்லா புரிஞ்சுக்கணும் எப்பயுமே. So, without clay, no part. இல்லையா? கிளே இல்லாம பாட்டு கிடையாது. அதனால இப்ப நாம எதை பத்தி ஆராய்ச்சி பண்ணிட்டு வரோம்னா, பாட்டு பத்தி ஆராய்ச்சி பண்ணிட்டு வரோம். பாட்டு பத்தி ஆராய்ச்சி பண்றது இப்போ டைரக்டா இப்ப வரப்போறது. அது காரண சரீரத்தை பத்தி பேசுறோம். பாட்டுக்கு எக்ஸிஸ்ட் இருக்கா? என்ன அதுக்கு இருப்புத்தன்மை இருக்கா? இருக்கா? கிடையாது. சரி, அந்த பாட்டுக்கு வெயிட் இருக்கோ? பாட்டுக்கு வெயிட் கிடையாதா? கிடையாதா? களிமண்ணுக்கு தான் வெயிட், பாட்டுக்கு நோ வெயிட். ஓகே. அதனால இந்த இது இது நாம ரூபம் உள்ளது. ஓகே. ஒன்லி ஃபார் கிளே தான். களிமண்ணுக்கும் இதுக்கு என்ன சம்பந்தம்? ஒரு சம்பந்தம் கிடையாது. இது பானை இல்லாம களிமண் இருக்க முடியும், களிமண் இல்லாம பானை இருக்க முடியாது. இந்த பாட்டு. ஓகே. அதனால இது வெரி இம்பார்ட்டன்ட். அதனால இந்த பாட்டு புரிஞ்சுத்துனா, இது புரிஞ்சுத்துனா ஹோல் வேதாந்தம் புரிஞ்சு. ஹோல் வேதாந்தம் புரிஞ்சுனா எனக்கு என்ன? ஓஹோ, a+b² புரிஞ்சுற மாதிரி இது வேதாந்தம் புரிஞ்சுதுன்னா நல்ல மார்க் எழுதி எக்ஸாம் எழுதி சர்டிபிகேட் வாங்கலாம். அப்படியா? நோ நோ நோ. இது ஆப்ஜெக்ட் இல்ல, இது சப்ஜெக்ட் மேட்டர். வேதாந்த புரிய புரிய யார பத்தி புரிய வரும்? என்ன பத்தி புரிய வரும். வேதாந்த புரிய புரிய என்ன பத்தி புரிய வரும். ஏன் என்ன பத்தி புரிய வரும்? இது சப்ஜெக்ட் மேட்டர், என்ன பத்தினது. தான். அப்போ எவ்ரிதிங் வேதாந்த அகாடமிக் என்ன பத்தின விஷயம். அதனால இவ்வளவு டஃபா இந்த பானை எண்ணெல்லாம் காட்டி ஏதோ எல்லாம் முயற்சி பண்றோம், பண்ணிட்டோம். இப்ப நாம் என்ன பண்ண போறோம்னா, இந்த காரண சரீரத்தை பத்தி பேசுறோம். ஸ்தூல சரீரம், சூக்ஷ்ம சரீரம் அண்ட் காரண சரீரம் டிவைட் பை 5 கோஷா, பஞ்ச கோஷா. அன்னமய, பிராணமய, மனோமய, விஜ்ஞானமய, ஆனந்தமய கோஷா. ஓகே. சோ அன்னமய கோஷா ஸ்தூல சரீரம் அண்ட் பிராணமய, மனோமய, விஜ்ஞானமய சூக்ஷ்ம சரீரம். ஓகே. இதெல்லாம் நம்ம யோகத்துல கூட படிச்சிருக்கோம்.
அண்ட் காரண சரீரம் பத்தி காரணம், ஸ்தூல சூக்ஷ்மத்துக்கு காரணம் காரண சரீரம். இப்ப நம்ம இங்க இந்த வகுப்புல என்ன பண்ணிருக்கோம், காரண சரீரம்னா என்ன, அது எப்படி ஃபங்க்ஷன் பண்றது, அதனுடைய டெஃபினிஷன் என்ன, அப்படிலாம் பத்தி நம்ம தெரிஞ்சுக்கிறதுக்கு இன் டெப்த் டீப்பா உள்ளர போறதுக்கு வந்திருக்கோம். இந்த காரண சரீரத்தை பத்தி, காரண பிரபஞ்சத்தை பத்தி தெரியும். சோ நமக்கு எப்படி ஸ்தூல சரீரம் சூக்ஷ்ம சரீரம் இருக்க, இது வெஸ்டி லெவல். அண்ட் சமஷ்டி லெவல் எப்படி இருக்கிறது, ஸ்தூல பிரபஞ்சம், சூக்ஷ்ம பிரபஞ்சம் அண்ட் காரண பிரபஞ்சம். ஸ்தூல பிரபஞ்சம், சூக்ஷ்ம பிரபஞ்சம் அண்ட் காரண பிரபஞ்சம். சரி, அந்த ஸ்தூல சூக்ஷ்மத்திலிருந்து தான் இந்த பாடி மைண்ட் எல்லாம் கிடைச்சிருக்கிறது. நம்முடைய வெஸ்டி கூட நேச்சுரல், சமஷ்டியில இருக்கிற ஒரு போர்ஷன் தான் வெஸ்டி. அப்போ சமஷ்டியில நம்ம வெஸ்டியோட ஜாயிண்டிங் இருக்கிறது. அது போல இப்ப காரண சரீரம் இது நமக்கு டிஃபரெண்ட் தெரியுது. நம்மளுடைய ஜாக்கிரத அவஸ்தையில, சொப்பன அவஸ்தையில நான் வேற அது வேறன்றது இண்டிவிஜுவல் அண்ட் டோட்டாலிட்டி டிஃபரெண்ட் எவிடென்ட் இருக்கிறது. ஆனா இந்த காரண லெவல்ல அந்த எவிடென்ட்டும் இருக்க போறதில்லை, ஐடென்டி பண்ண முடியாது. அப்படி ஐடென்டி பண்ண முடியாத ஒரு விஷயத்தை பத்தி நம்ம இங்க சங்கரர் சாஸ்திரத்தினுடைய வழியில சொல்ல போறார். சங்கருடைய கருத்து இல்ல, சங்கரர் சாஸ்திரத்துல கிரந்தத்துல என்ன சொல்றதோ, கிரந்தம் மீன்ஸ் ஸ்ருதி, வேதத்துல என்ன சொல்லப்பட்டிருக்கிறதோ அந்த விஷயத்துல ஸ்லோகத்துல விவேக சூடாமணி நம்ம படிக்க வந்திருக்கோம். சரி, இங்கே படிச்சுட்டோம்னா உபநிஷத்துக்கு போகும்போது சுலபமா புரிய போறது. புரியுதா? இங்கே போட்டு மண்டெல்லாம் ஓட்டு உடைச்சிட்டோம்னா அங்க போனா சுலபமாயிடும். இது பிரிப்பரேஷன் இல்ல, அங்க போனோம்னா அதுக்கப்புறம் ஈஸியா நம்ம எக்ஸாம் எழுதுறதுக்கு சௌரியமா இருக்கும். ஓகே, சோ அப்படின்னா இது ஃபர்ஸ்ட் நாம பாருங்க, இது பக்கா மாயா. மாயான்னா என்னன்னா புரியாது, புரிஞ்சுக்கிறதும் கஷ்டம், புரிய வைக்கிறது கஷ்டம். அப்புறம் மாயா பத்தி படிக்கும்போது எல்லாம் மாயா தலைக்கெல்லாம் மாறி மாறி போயிடும். அங்கேருந்து கரெக்டா எடுத்து வச்சுன்னா இங்க மாத்தி வச்சிருக்கோம். இது மாயாவோட ட்ரிக். ஏன்னா மாயா பத்தி புரிஞ்சு ஊத்துன்னு வச்சுக்கோங்க, ஹோல் சிருஷ்டி நம்ம மதிக்க மாட்டோம். அது மாத்திரம் இல்ல, மாயா பத்தி புரிஞ்சு ஊத்துனா யாரும் உங்களை வேதனைப்படுத்த முடியாது, கஷ்டப்படுத்த முடியாது. அதனால என்ன செய்யும் மாயா, என்ன செய்யும், உஷாரா மூழ்கிக்கும், புரிய வைக்காம இருக்கிறதுக்கு ட்ரை பண்ணும். புரியுதா? இப்ப மாயாவுக்கும் நமக்கும் போட்டி சொல்லக்கூடாது, போட்டினா அதுதான் ஜெயிக்கும். மாயாவை புரிஞ்சுக்கிறதுக்கு மாயா கிட்டே சரண்டர் ஆகி பகவான் கிட்ட வேண்டிட்டு இந்த மாயாவை புரிஞ்சுக்கிறது போனோம். அதனால காரண சரீரம் மீன்ஸ் பொட்டன்ஷியல் ஃபார்ம் ஆஃப் ஸ்தூல சூக்ஷ்ம சரீரம். ஸ்தூல சூக்ஷ்ம சரீரத்தினுடைய ஒடுக்கம் எது இருக்கிறதோ, பொட்டன்ஷியல் ஃபார்ம்ல, சீடு ஃபார்ம்ல, வெத ஃபார்ம்ல எது இருக்கிறதோ அதுக்கு பேரு காரண சரீரம். இப்ப பேசிக் லா என்னன்னா, எனி மேட்டர் வஸ்து, வஸ்து மீன்ஸ் மேட்டர். சோ மேட்டர் நம்ம புழக்கத்தில் இருக்க வார்த்தை, சோ சமஸ்கிருத வார்த்தை வஸ்து. வஸ்து, எனி வஸ்து, எனி மேட்டர். சோ எது ஒன்னுத்தையும் ப்ரொடக்ஷன் பண்ண முடியாது, அதை டிஸ்ட்ராய் பண்ண முடியாது. இது பேசிக் லா. எது ஒண்ணுமே நீங்க புதுசா ஒண்ணு உருவாக்க முடியாது, எது ஒன்னுத்தையும் நீங்க அழிச்சுட முடியாது. புரியுதா? இப்ப சேது பந்தனம் இருக்கிறது, இதெல்லாம் கொண்டு வந்தீங்களா, இந்த பேப்பர் ஃபேம்லெட் எல்லாம்? சரி, போகும்போது வாங்கிட்டு போங்க. அந்த சேது பந்தனம் ஃபர்ஸ்ட் நாசால இருந்து கண்டுபிடிச்சு சொல்லிட்டான். அந்த பாலம் கட்டுக்கிறத ஃபர்ஸ்ட் அவன் கண்டுபிடிச்சு சொல்லிட்டான். எவிடென்ட், ராமாயண எவிடென்ட், இதெல்லாம் ராமாயண எவிடென்ட். ராமாயண எவிடென்ட் என்ன ஆகும், எங்கேயோ உதைக்கும். அப்ப அயோத்தி ராமன் கோயில் இருக்கும், அப்ப அங்க கோயில் கட்டுறதுக்கு கோர்ட்டு தீர்ப்பு கொடுத்தாகணும். புரியுது? கனெக்ஷன் இருக்கு. அதனால என்ன பண்றான், சேட்டலைட் எவிடென்ட் எப்படியாவது உடைச்சொன்னு பாக்குறான். இப்ப இன்னி வரைக்கும் பகவான் காப்பாத்தின்னு இருக்கான். ஏதோ ஒண்ணு தடுத்து போறது. வேற கப்பல்லாம் போட்டு உடைச்சோம், கப்பலே உடஞ்சு போச்சு. புரியுதா? இப்ப உலகத்துல அந்த சேது பந்தனம் இருக்க, அந்த பாலத்தை உடைக்கிறதுக்கு 4 கப்பல் தான் இருக்குது. இந்த 4 கப்பலும் இப்ப 5-6 மாசத்துக்கு எங்கேஜ்டு. 5-6 மாசத்துக்கு இங்க இந்தியாவுக்கு வர முடியாது.
அதுக்குள்ள நம்ம எதையாவது பண்றதுக்கு ஏதாவது பண்ணினா தான் உண்டு. புரியுதா? அதனால இது இது எது சொல்ல வந்தனா, எந்த ஒரு விஷயத்தையும் நாசம் பண்ணிட முடியாது, எது ஒன்னுத்தையும் உற்பத்தி பண்ணிட முடியாது. இவன் நாசம் பண்ணிடுறதுன்னு முடிவு பண்ணா கூட அது பொட்டன்ஷியல் ஃபார்ம்ல இருக்கும். அது புரியுதா? இந்த ராமன் இருக்க அது ஏதாவது ஒரு விஷயத்த திருப்பி காட்டுவார் அவரு. அதனால ராம ஜென்மபூமி டெஃபினட்டா கிடைக்க போறது. அதுல ஏன்னா அது ட்ரூத். புரியுதா? அதனால எதை ஒன்னுத்தையும் ப்ரொடியூஸ் பண்ண முடியாது, எதை ஒன்னுத்தையும் டிஸ்ட்ராய். இது பேசிக் லா, ஃபண்டமெண்டல் லா. இத பேஸ் லா வச்சுட்டீங்கன்னா இதெல்லாம் புரிஞ்சு. அதனால சயின்ஸ் என்ன சொல்றதுன்னா, மேட்டர் கன்வெர்ட் டு எனர்ஜி, எனர்ஜி கன்வெர்ட் டு மேட்டர். சோ டோட்டல் கிரியேஷன் இப்படிதான் இருக்கிறது. ஓகே. சோ அதுக்கப்புறம் பிக் பேங் தியரி எல்லாம் பார்த்தோம். நம்ம மேட்டர் எப்படி எனர்ஜி ஆகிறது, கடைசி வரைக்கும் போறது எல்லாம் பண்ணிட்டு இருக்கிறது. அப்புறம் அதுக்கப்புறம் பிக் பேங் தியரிக்கு பிஃபோர் பிக் பேங் தியரி என்ன அப்படின்னு அவ்வளவுதான். மேபி அவங்க எல்லா ஆன்சரும் கொஞ்சம் கொஞ்சமா பண்ணிட்டு இருக்காங்க. நாட் ஃபுல்லா சொல்ல முடியல. என்ன நாம அதுதான் சொல்ல போறோம். ஒன்னும் சொல்ல முடியாது. சயின்ஸும் ஒன்னும் சொல்ல முடியாதுன்னு சொல்ல போறது. ஓகே. ஏன்னா அதுல விவஸ்தை கிடையாது. விவஸ்தை கட்டத்தை எப்படி விவஸ்தையா சொல்ல முடியும்? அதனால அப்படிதான் இருக்கும். அதனால சாஸ்திரம் என்ன சொல்றதுன்னா, சோ மேனிஃபெஸ்ட் ஃபார்ம், அன்மேனிஃபெஸ்ட் ஃபார்ம். சாஸ்திரம் தெளிவா சொல்லிடுது. என்ன சொல்றது? அவ்யக்த ரூபம், வியக்த ரூபம். The whole creation அவ்யக்தத்திலிருந்து வியக்தத்துல வருது. அப்புறம் திருப்பி ஹோல் பிரபஞ்ச யூனிவர்ஸ் திருப்பி அவ்யக்தத்திலே போயிடுறது. ஓகே. அன்மேனிஃபெஸ்ட் ஃபார்ம்ல இருந்து the whole creation டெவலப் ஆகுது. திருப்பி கிரியேஷன் திருப்பி அது பழைய இடத்துக்கு போகும்போது அன்மேனிஃபெஸ்ட் ஃபார்ம் போயிடுறது. ஓகே. சோ அப்போ வியக்தம் இப்ப நம்ம பார்த்துட்டு இருக்கிறதெல்லாம் வியக்தம். இது திருப்பி கோ டு இன்சைட் அவ்யக்துக்கு போகும். சோ அப்படி இது பண்ண போறது. செகண்ட் பாயிண்ட். அண்ட் தேர்ட் பாயிண்ட், எல்லாமே மேட்டர் டிஸ்ட்ராய் பண்ணலாம். எப்படி டிஸ்ட்ராய் பண்ணலாம்? அதனுடைய பொட்டன்ஷியல் ஃபார்முக்கு கொண்டு போய் செலுத்தலாம் மேக்சிமம். ஓகே. அதனுடைய சட்டிலஸ்ட் ஃபார்முக்கு பொட்டன்ஷியல் ஃபார்முக்கு கொண்டு போய் போகலாம். அது தவிர நம்ம வேற எதுவும் பண்ண முடியாது. அப்ப வியக்தம் டு அவ்யக்தம், அவ்யக்தம் டு வியக்தம், அல்லது மேனிஃபெஸ்ட் டு அன்மேனிஃபெஸ்ட் ஃபார்ம், அல்லது அன்மேனிஃபெஸ்ட் ஃபார்ம் டு மேனிஃபெஸ்ட் ஃபார்ம். ஓகே. இது தேர்ட் பாயிண்ட். இதுதான் நமக்கு பகவத்கீதா நமக்கு தெளிவா கிருஷ்ணா சொல்ற இந்த விஷயத்த. நம்முடைய ஆச்சாரியர்கள் எல்லாமே ஸ்ருதி பேஸ். ஸ்ருதி இருக்கிறது தான். ஸ்ருதி கொடுத்தது நாராயணன், கீதை கொடுத்தது கிருஷ்ணன். எல்லாமே ஒரே புருஷன் தான் இல்லையா? உத்தம புருஷன் அவன் பேரு. அவ்யக்தாத்யக்தய சர்வாஹ பிரபவந்தக ராகமே ஏதார்யாகமே பிரளயந்தே தத்ரைவா வியக்த சம்ஜகே. இது 18வது அத்தியாயத்தில் உள்ள 18வது ஸ்லோகம். இது இந்த ஸ்லோகத்தில் என்ன சொல்றாரு? அனைத்து பிரபஞ்சம் முழுக்க அவ்யக்தில இருந்து வந்தது, திரும்பவும் இது வியக்தத்துல ஒடுங்கிடும். பார்த்தப்பா அப்படி சொல்லிட்டு பார்த்தனுக்கு சொல்ற. இதெல்லாம் ஹோல் கிரியேஷன் அப்படிதான் வந்தது. அப்படி அப்போ அன்மேனிஃபெஸ்ட் இஸ் கால்டு அவ்யக்தம் இஸ் கால்டு காரணம். ஓகே. வியக்தம் மேனிஃபெஸ்ட் இஸ் கால்டு காரியம். ஓகே. அப்ப இது நமக்கு இதெல்லாம் வந்திருக்கிறது காரிய பிரபஞ்சம். காரிய பிரபஞ்சம். இந்த காரிய பிரபஞ்சம் எதனால வந்ததுன்னா காரணத்திலிருந்து காரியம் வந்தது. ஓகே. இது வெரி சிம்பிள். ஸ்தூல சூக்ஷ்ம சரீரம் கால்டு காரியம் ஆர் ப்ராடக்ட். ஓகே. சோ அது அன்மேனிஃபெஸ்ட் இஸ் கால்டு காரணம், காரண சரீரம். ஓகே. சோ மேனிஃபெஸ்ட் ஸ்தூல சூக்ஷ்ம சரீரம் ஹோல் பிரபஞ்சம், அது காரியம் ப்ராடக்ட். அதுக்கு காரணமா இருக்கிறது அன்மேனிஃபெஸ்ட் இஸ் கால்டு காரணம், காரண சரீரம். ஓகே. இது நெக்ஸ்ட் பாயிண்ட். சோ பாயிண்ட் சொன்னா கொஞ்சம் புரியுன்றதுக்காக பாயிண்ட் எழுதிட்டு வந்தேன். ஓகே. அடுத்தது சோ இது பிரளய காலத்துல, ஊழி காலத்துல இதெல்லாம் போய் ஒடுங்கிறது. ஓகே. அது ஒடுங்குற லெவல் தான் காரண அவஸ்தான்னு சொல்றோம். ஸ்தூல சூக்ஷ்ம காரியம் அனைத்தும் காரண ஃபார்ம்ல போய் ஒடுங்கிறது.
ஓகே, இந்த ஒடுங்குற கண்டிஷன் இருக்க காரண கண்டிஷன் கால்டு காரண சரீரம். ஓகே, இத சங்கரர் 108வது ஸ்லோகத்துல இருந்து 123 ஸ்லோகம் வரைக்கும் எல்லா பிரெட்டா சொல்ல போறாரு. அதனால கவலைப்படாதீங்க. 8ல விட்டா கூட 10லயாவது 15லயாவது புடிச்சுடலாம். ஓகே, அதனால கேட்டுட்டே வந்தோம்னா எங்கேயா புடிச்சுறதுக்கு சான்சஸ் இருக்கிறது. ஓகே, அப்போ 108ல இருந்து 120 நேற்று போன வாரம் போட்ட வெடி குண்டுல இந்த வேண்டாப்பா காரண சரீரம் மாயாவே வேண்டாம்னு சொல்லிட்டு நிறைய பேர் காணாம போயிட்டாங்க. அதனால காரண சரீரம் அந்த அனாத்மா பத்தின டிவிஷன்ஸ்ல கடைசி ஃபைனல் டாபிக் அனாத்மா பத்தி ஃபைனல் டாபிக் கொண்டு இது ஃபைனல் எக்ஸாமினேஷன். இது அதுக்கப்புறம் ரொம்ப ஈஸி. ஆத்மா பத்தி பேசுறது ஈஸி, ஏன்னா நம்மள பத்தின விஷயம் அது. அதனால 123 வரைக்கும் இந்த ஸ்லோகத்துல கொண்டு போறார். சரி, இதுக்கப்புறம் இந்த இண்டிவிஜுவல் காரண சரீரம் ஸ்தூல சூக்ஷ்ம சரீரம் ஒடுங்குற லெவல் காரணம் அல்லது காரணத்திலிருந்து வந்தது ஸ்தூல சூக்ஷ்ம சரீரம் இந்த காரியத்துக்கு காரணமாக இருக்கிறது பார்த்தோம். இதே போலத்தான் சமஷ்டி லெவல்ல இருக்கிறதும் எப்படி அப்படின்னா, இது இந்த ஸ்தூல சூக்ஷ்ம பிரபஞ்சம் ப்ராடக்ட் காரியம் அது ஒடுங்குற இடம் காரண அவஸ்தா என்ன சொல்லலாம், அதுக்கு காரண பிரபஞ்சம் சொல்லலாம். ஓகே, இது காரண சரீரம், அது காரண பிரபஞ்சம். ஓகே, ரொம்ப சிம்பிளா இருக்கு பாருங்க. காரண பிரபஞ்சத்துல இருந்து காரண ஸ்தூல காரிய ஸ்தூல சூக்ஷ்மம் வந்தது. ஓகே, இது ரெண்டும் சரியா புரிஞ்சுது. இங்க என்னன்னா, இத சாஸ்திர வெஸ்டி லெவல் காரண சரீரம், சமஷ்டி லெவல் காரண பிரபஞ்சம். ஓகே, இதுல ஸ்தூல சூக்ஷ்ம லெவல்ல இருக்கிறது இது எவிடென்ட், டிவிஷன்ஸ் எவிடென்ட் புரியும். பட் அந்த காரண ஒடுக்கத்துல இந்த ஸ்தூல சூக்ஷ்ம இண்டிவிஜுவல் பாடி த ஹோல் கிரியேஷனோ நமக்கு நம்மளுடைய ஜாக்கிரத அவஸ்தையில தெரியும். சொப்பன அவஸ்தையில நம்முடைய மைண்ட் தெரியும், த டோட்டல் மைண்ட் டிவிஷன் பண்ண தெரியும். ஆனா காரண லெவல்ல ரெண்டும் இருக்கு, போயில்ல. காரணத்தில் ஒடுங்கும் போது டிசப்பயர் ஆயிரல, அதுவும் இருக்கு. ஆனா டிவிஷன் பண்றதுக்கான கிளாரிட்டி இல்ல, தெளிவான நிலையில இல்ல, நாட் எவிடென்ட். சோ என்ன காரணம் அது? சோ இது ரெண்டும் எல்லாம் ஒடுங்குறது. இப்ப தூங்கிட்டீங்கன்னு வச்சுக்கோங்க. தூங்கிட்டீங்கன்னா மீ அண்ட் வேர்ல்ட் ஏதாவது டிஃபரெண்ட் தெரியுதோ? நோ டிஃபரெண்ட். தூக்கம் தான் பிரளயம். ஓகே, இது அல்ப பிரளயம், அல்ப பிரளயம் மகா பிரளயம் இருக்கிறது. நம்ம டெய்லி தூங்கி எழுந்துக்கிறது அல்ப பிரளயம், டெய்லி பிரளயம் நித்திய பிரளயம். ஓகே, இந்த நித்திய பிரளயத்துல போகும்போது உங்களுக்கு பாடி மைண்ட் ஜகத்து ரிலேஷன்ஸ் அல்லது ப்ராப்ளம்ஸ் ஏதாவது இருக்கும்? ஒண்ணும் கிடையாது. ஏதாவது சொல்ல முடியுமோ? ஒண்ணும் கிடையாது. அங்க சொல்ல முடியாது, அங்க டிவிஷன்ஸ் கிடையாது. அதனால இங்க என்ன பண்றதுன்னா, உண்மையில காரணஸ்திதியில மைக்ரோ காசம் மேக்ரோ காசம் இந்த டிவிஷன் நாட் எவிடென்ட். ஓகே, சோ அதாவது வெஷ்டி காரண சரீரம் சமஷ்டி காரண பிரபஞ்சம் தெளிவாக தள்ள தெளிவாக பார்க்கறதுக்கு முடியாது. சரியா? அப்போ இதுல நாம என்ன சொல்ல வரோம்னா, இந்த இண்டிவிஜுவல் பாடி டோட்டல் கிரியேஷன் அப்புறம் மைண்ட் டோட்டல் மைண்ட் இது அவ்யக்த அன்மேனிஃபெஸ்ட் ஃபார்ம்ல இண்டிவிஜுவலா. அதனால சாஸ்திரம் என்ன சொல்றதுன்னா, ரெண்டு விதமான அப்ரோச் பண்றது. என்ன ரெண்டு விதமான அப்ரோச் அப்படின்னா, ஒன்னு காரண சரீரம் அண்ட் காரண பிரபஞ்சம் டிவிஷன்ஸ் தெரியறது, விளக்கம் சொல்ல முடியும். ஓகே, இது எப்படி இது எப்படின்னு சொல்ல முடியும். ரெண்டாவது அப்ரோச், ரெண்டுத்துக்கும் தனித்தனியா சொல்ல முடியாது, ஒரே எவிடென்ட் தான் அது. ஓகே, டிஃபரண்ட் பண்ண முடியாது. ஒடுங்கிடுத்துனா அங்க என்னுடைய வேலைக்காரனும் அந்த சுஷுப்தி அவஸ்தையில ஒரே மாதிரி இருப்பான். என்னுடைய வேலைக்காரன் விட்டுருங்க. இப்ப ஜெயலலிதா எடுத்துக்கோங்க. ஜெயலலிதா தூங்கும் போது இருக்கிற ஸ்திதி இருக்க, அந்த ஸ்திதியும் அவங்க வீட்டுல இருக்க டியூட்டி வாட்ச்மேன் தூங்குறதும் ஒரே நிலையில தான் இருக்கும். என்ன டியூட்டி வாட்ச்மேன் தூங்க முடியுமா? தூங்கலாம் கிடையாது, அங்க தூங்க முடியாது. ஏன் அந்த பக்கம் கோபாலபுரத்துல வேணா தூங்கலாம் முடிய, இந்த பக்கம் தூங்கினா அவன் உடம்புல தலை இருக்காது. புரியுதா?
அலர்ட்டா இருப்பான். அவன் வேலைக்கு போகும்போது அலர்ட்டா இருப்பான். இன்டர்வியூ போறது எந்த இடத்துக்கு போறதுன்றது இருக்குல்ல, அதெல்லாம் இருக்கிறது. சில இடத்துக்கு போனா உபத்திரம் இருக்கும், தெரிஞ்சே போகணும். புரியுதா? சில இடத்துல உபத்திரம் குறைவா இருக்கும், அவ்வளவுதான் டிஃபரெண்ட். அதனால இங்க தூங்குற வாட்ச்மேனும் தூங்குற ராணி ராஜாவும் ஒரே ஸ்டேட்ல தான் இருப்பாங்க. அங்க வித்தியாசம் இருக்காது. அதனால இங்க சங்கரன் என்ன பண்ண போறாரு, இந்த செகண்ட் விஷயத்தை எடுத்துக்க போறாரு. ஓகே, காரண சரீரத்தை சொல்லும் போதே காரண பிரபஞ்சத்தை சொல்ல போறாரு. காரண பிரபஞ்சத்தை சொல்லும் போதே காரண சரீரத்தை புரிஞ்சுக்கணும். அப்படின்னா என்ன, காரண சரீரம் இஸ் ஈக்குவல் டு காரண பிரபஞ்சம். காரண சரீரம் இஸ் ஈக்குவல் டு காரண பிரபஞ்சம். சரியா? சரி. அதுக்கப்புறம் என்ன, இங்க நம்ம விவேக சூடாமணியில சங்கரர் என்ன சொல்றாரு, காரண சரீரம் வெஷ்டிக்கு இன்னொரு பேரு அவித்யா. ஓகே, காரண சரீரத்துக்கு வெஷ்டி லெவல்ல இருக்கிறதுக்கு இன்னொரு பேரு அலைஸ். காரண சரீர அலைஸ் அவித்யா. ஓகே ஓகே, காரண பிரபஞ்சம் சமஷ்டி லெவல்ல இருக்கிறதுக்கு அதுக்கு இன்னொரு பேரு அலைஸ் மாயா. ஓகே, மாயா. அப்படின்னா காரண சரீரம் இஸ் ஈக்குவல் டு காரண பிரபஞ்சம், அதனால அவித்யா இஸ் ஈக்குவல் டு மாயா. மாயா இஸ் ஈக்குவல் டு அவித்யா. ஓகே, மாயா தான் அவித்யா, மாயா தான் காரணம். அதனால இங்க என்ன சொல்றாருன்னா, இது எல்லாத்துக்கும் மாதாஜி மாயாஜி. அதனால மாயாவை எக்ஸ்பிளைன் பண்ண போறாரு. மாயாவை எக்ஸ்பிளைன் பண்றது மூலமா, ஏன்னா இதனுடைய சப்ஸ்டன்ட் மாயா. காரண சரீரத்தினுடைய சப்ஸ்டன்ட் என்ன அப்படின்னா மாயா. அந்த மாயாவை பத்தி விளக்கிட்டா காரண சரீரத்தையும் காரண பிரபஞ்சத்தையும் விளக்கினதுக்கு சமானம். என்ன, கொஞ்சம் புரியுற மாதிரி இருக்கா? அதான் புரியணும். ஓகே, இங்க அதனால இந்த விஷயத்தை பத்தி சொல்லிட்டு இவர் அடுத்தது ஒண்ணு டெவலப் பண்ணிட்டு போறாரு. என்ன பண்ணிட்டு போறாரு, இந்த பேக்ரவுண்ட்ல இந்த காரண சரீரத்துக்கு மாயாவை டிஸ்கஸ் பண்ணி காரண சரீரத்தையும் காரண பிரபஞ்சத்தையும் புரிய வைக்கிறதுக்கு ட்ரை பண்ண போறாரு. அதனால இது ரொம்ப வெரி சேக்ரெட். இந்த ஒவ்வொரு வேர்டும் சினானிமிஸ், மாயாவோட சினானிமிஸ். ஒரு வேர்டு பத்தி நம்ம படிக்க போறோம். ஓகே, சோ காரண சரீரம் கால்டு மாயா. பொட்டன்ஷியல் ஃபார்ம் எவ்ரிதிங். ஓகே, ஆல் ஃபார்ம். சோ பொட்டன்ஷியல் ஃபார்ம்ல இருக்கிறது மாயாவில ஒடுங்கிறது. இப்போ பொட்டன்ஷியல் ஃபார்ம் இஸ் ஈக்குவல் டு மாயா. ஓகே, சோ அப்ப மாயா லட்சணம் டிஃபைன், மாயா பத்தின டிஃபைன் லட்சணம் நம்ம அடுத்த ஸ்லோகத்துல விரிவா பார்க்க போறோம். அதுக்கு ஒரு ஸ்லோகம் ஒதுக்க போறேன். இங்க மாயாவோட ஃபங்க்ஷன், அதனுடைய ஸ்கிரீச்சர்ஸ், அதனுடைய அட்ரிபியூட்ஸ் எல்லாம் என்னென்ன இருக்கிறத பத்தி இங்க ஒரு விஷயத்த சொல்ல போறேன். மாயா பத்தி விளக்கத்துக்கு சொல்றதுனால மாயா அவ்யக்த நாமினி. மாயா அவ்யக்த நாமினி. நாமினினா பேரு. மாயாவுக்கு என்ன பேரா? அவ்யக்தம்னு பேரு. என்ன பேரு? என்ன ஒரு பையன் பேர் சொன்னான், மண்ணாங்கட்டின்னு பேர் வச்சிருந்தா. உங்க அம்மா எப்படிடா வச்சா மண்ணாங்கட்டி? அதாவது குழந்தை தக்கலன்னு வச்சுக்கோங்க, பிறந்து இறந்துருத்துனா அதுக்கு மண்ணாங்கட்டின்னு வைப்பாங்க. இது வில்லேஜ் எல்லாம் மண்ணாங்கட்டி போட்டு மண்ணாங்கட்டி. இது ப்ராப்ளம் என்னன்னா, அவனுக்கு நான் கிளாஸ் எடுத்தேன், ஒன்னும் விளங்கல. கரெக்டா பேர் வச்சிருக்காங்களடா மண்ணாங்கட்டின்னு. அப்படியா சார், நல்லா இருக்கா அப்படின்னு சொன்னா, சரி சரி. அது போல இது மாயாவுக்கு பேர் என்னடான்னா அவ்யக்த நாமினி. அப்ப அவ்யக்தம்னா என்னன்னு தெரிஞ்சுக்கணும். ஓகே, அதுக்கப்புறம் இந்த அவ்யக்துக்கு மாத்திரம் இல்ல, மாயாவுக்கு காரண மாயானா மாயா இல்ல, காரண சரீரத்தை பத்தி பேசிருக்கோம். புரியுதா? இந்த காரண சரீரத்துக்கு மாயான்னு ஒரு பேரு, அந்த மாயாவுக்கு இன்னொரு பேரு அவ்யக்தன் பேரு, அந்த அவ்யக்திக்கு இன்னொரு பேரு பரமேஷ சக்தி, இன்னொரு பேரு பரமேஷ சக்தி. அதுக்கு இன்னொரு பேர் என்ன? அனாதி அவித்யா. அனாதி அவித்யா, அனாதி அண்ட் அவித்யா இல்ல அனாதி அவித்யா சொல்லலாம். அனாதின்னு தனியா சொல்லலாம்,
அவித்யான்னு தனியா சொல்லலாம். ஓகே, அதுக்கப்புறம் என்ன? திரிகுணாத்மிகா மாயா. திரிகுணாத்மிகா மாயா. மாயா இஸ் ஈக்வல் டு காரண சரீரம். ஓகே, அது என்ன? பரா, மேம்பட்டது. ஓகே, சோ மாயா மேம்பட்டது. எப்படி மேம்பட்டது? சாதாரண பிரபஞ்சத்தை விட அது வசதியாக்கும். பரா. ஓகே, அது எப்படி எப்படி இத புரிஞ்சுக்கிறது? காரிய அனுமேயா. காரிய அனுமேயா. ஓகே, அது அனுமேயத்தினால, இன்ஃபரன்ஸ்னால அந்த மாயா காரியத்தை வச்சு காரணத்தை புரிஞ்சுக்கலாம். காரியத்தை வச்சு காரணத்தை புரிஞ்சுக்கலாம். இது எந்த எந்த மாவுல தோசை பண்ணின? இன்னைக்கு போட்ட மாவா, நேத்திக்கு போட்ட மாவா, முந்தா நேத்திக்கு போட்ட மாவா, இப்ப அரைச்சி விட்ட மாவா? ஏன் தோசை தொடம்பதே தெரிஞ்சிடும். இன்னும் வாயில வச்சா இன்னும் ஃபர்ஸ்ட் கிளாஸ் தெரிஞ்சிடும் இல்லையா? அவர் முகத்தை பார்த்தாலே தெரிஞ்சிடும். முகம் இப்படி போவோம் ஒரு 7-8 கோணம்ல. அவன் தெரிஞ்சும் போது தெரிஞ்சிடும், அது உள்ளார இருக்கிறத தெரியும். அப்போ இந்த காரியத்தை வச்சு காரணத்தை தெரிஞ்சுக்கலாம் இல்லையா? இப்படிதான் தெரிஞ்சுக்க முடியும். மாயா பத்தி டைரக்டா தெரிஞ்சுக்க முடியாது, ஏன்னா அது பிரத்யக்ஷம் கிடையாது. பிரத்யக்ஷமா இருந்தா டைரக்டா தெரிஞ்சுக்கலாம். அதனால இன்ஃபரன்ஸ் வித்து சாஸ்திரத்து மூலமா, அனுமானத்து மூலமா, சாஸ்திரத்தின் உதவியில அனுமானத்தோட மாயாவை டிஃபைன் பண்ணலாம். ஏன்னா இது பிரத்யக்ஷமா இல்ல. ஓகே, அதனால மாயா அவ்யக்த நாமினி, அவ்யக்தம் பரமேஷ சக்தி, அநாதி, அவித்யா, திரிகுணாத்மிகா, பரா. அப்படி அப்படி இந்த மாயா பத்தி சொன்ன. இப்போ முதல் விஷயம் எடுத்துக்கலாம். அது என்ன? அவ்யக்த நாமினி. முதல் விஷயம் மாயா. மாயா பத்தி விளக்கம் அங்க கொடுக்க போறோம். அதனால இப்போ ரெண்டாவது விஷயம். இப்ப இங்க முதல் விஷயம் இதுவே புரியாது. ரெண்டாவது விஷயம் என்ன மாத்தி மாத்தி சொல்லிட்டு இருக்கீங்களா அப்படின்னா கொஞ்சம் புரிஞ்சாதான் புரியும் இல்லையா? சரி போட்டோம், முடிவு பண்ணிட்டுல வந்திருக்கிறது இப்ப. அதனால அவ்யக்த நாமினி என்ன? சோ அவ்யக்த மீன்ஸ் இத ஈஸியா கண்டுபிடிச்சிட முடியாதுன்னு அர்த்தம். அன்மேனிஃபெஸ்ட் ஃபார்ம் அண்ட் பொட்டன்ஷியல் ஃபார்ம், சீடு ஃபார்ம். ஓகே, சோ சீடு கண்டிஷன். அதனால சீடு கண்டிஷன்ல இருக்கிற மேட்ரு நாட் கிளியரா தெரியாது. அதுல என்ன இப்ப ஒரு ஆலமரத்து விதைய எடுத்துட்டீங்கன்னா அதுக்குள்ள என்னென்னலாம் இருக்கிறது, கிளை இலை எல்லாம் ஒண்ணும் புரியாது. அது ஒன்னும் தெரியாது, அது அப்படியே இருக்கும். அது இல்லையா? அந்த மாதிரி கிளியரா இருக்காது. சோ அதனால இத சயின்டிஸ்ட் கூட இத கிளியரா பண்ண முடியாது. சயின்டிஸ்ட் என்ன சொல்றான்? இந்த ஹோல் 5 எலிமெண்ட்ஸ் பத்தி சொல்றான். இந்த ஹோல் ஜகத் யூனிவர்ஸ் மீன்ஸ் எலிமெண்ட்ஸ், 5 எலிமெண்ட்ஸ். ஓகே, அப்ப 5 எலிமெண்ட்ஸ் எங்க வந்தது அப்படி கேட்டா, 5 எலிமெண்ட்ஸ் பிகம் எங்க? மாலிக்யூல்ஸ். மாலிக்யூல்ஸ் பிகம் ஆட்டம்ஸ். ஆட்டம் பிகம்ஸ் பார்ட்டிகல்ஸ், புரோட்டான்ஸ், பார்ட்டிகல்ஸ் வச்சுக்கலாம். அப்போ இன்னும் போயிட்டே இருந்துன்னு வச்சுக்கோ, டிஃபைன் பண்ண முடியும்னா என்ன முடியும்? பண்ண முடியாது. இன்கம்ப்ளீட். டெஃபினெட்லி சொல்ல முடியாது. அங்க கம்ப்ளீட் ஆகல. புரியுதா? சோ அங்க திருப்பி உள்ளர போனோம்னா கன்ஃபியூஸ் ஆயிடும். புரியுதா? இங்க நாம முடிவு பண்ணி சொல்லிட்டோம் அவ்யக்தம் அப்படி சொல்லிட்டோம். சோ வியக்தத்துல இருந்து நீ போனா அவ்யக்தம், அவ்யக்த ஃபார்ம் அப்படி சொல்லிட்டோம். சோ அதனால காரண சரீரம். சோ ஒன் நேம் இஸ் மாயா. அந்த மாயாவுக்கு இன்னொரு பேரு அவ்யக்தம். சரி, சோ அப்ப அவ்யக்தம்ன்றது பொட்டன்ஷியல் ஃபார்ம், அன்மேனிஃபெஸ்ட் ஃபார்ம், சீடு ஃபார்ம். இது புரிஞ்சுண்டா போதும். ஓகே, இதுக்கு பேரு அவ்யக்தம். ஓகே, ரைட். ரெண்டாவது விஷயம் என்ன? பரமேஷ சக்தி. பரமேஷ சக்தி. ஓகே, சோ சக்தி மீன்ஸ் பவர். பவர். இப்போ நமக்கு பவர் கட், பவர் கட் ஆகிறது. நீங்க பவர் கட் அப்படின்னு சொல்றோம் இல்லையா? அப்ப பவர் கட் ஆகிறது. சோ பவர் மீன்ஸ் சக்தி. சக்தி மீன்ஸ் அது செப்பரேட்டா இருக்க முடியாது. சக்தி எப்பவுமே சார்ந்திருக்கும். யாரு சார்ந்திருப்பா? சக்தி சிவனை சேர்ந்திருப்பா. சிவசக்தி. ஓகே, சிவசக்தி
கந்தா கணேஷா சிவசக்தின்னு ஒரு ஹோட்டல் இருந்தது சேலத்துக்கு ஏத்தாப்புல. சிவசக்தி கணேஷா கந்தானு குடும்ப பேரே வச்சுட்டா. ஒரு ஹோட்டல் பஸ் ஸ்டாண்டுக்கு ஏத்தாப்புல. நல்ல பேர், அது ரிதமா வரல இப்போ. அந்த சிவசக்தியிலப்பா சோ சக்தி இல்லையே சிவம் இல்லையே, சிவம் இல்லையே சக்தி இல்லைன்னு சொன்ன. இங்க சக்தி செப்பரேட்டா இருக்க முடியாது. ஓகே, ஒன்னு சார்ந்து இருக்கு. அந்த சிவசக்தி தத்துவத்தை சொல்றது. அதனால நம்ம ஆள் என்ன சொல்லிட்டான், அர்த்தநாரீஸ்வரன் சொல்லிட்டான். இந்த சங்கரா என்ன சங்கரபுரம் என்ன சங்கர சவுத்துல இருக்க சங்கரங்கோயில், சங்கரங்கோயில் அங்க வந்து அர்த்தநாரீஸ்வரன். மதுரை வந்து ஒன்லி ஃபார் சக்தி. சிதம்பரம் சிவா. உங்க வீடு சிதம்பரமா மதுரையா சங்கரங்கோவிலா? இதெல்லாம் இது டெக்னிக்கல் வேர்டு. அப்படின்னா இவங்க 2 பேரும் சமமா இருந்தா சங்கரங்கோவில, மதுரையா இருந்தா அங்க உச்சசாய் இருக்கும், இல்ல சிதம்பரம்னா இந்த பக்கம் உச்சசாயில இருக்கும். அப்படி அர்த்தம். இதெல்லாம் டெக்னிக்கல் வேர்ட்ஸ். நீங்க அப்புறம் பேசிக்கும் போது இப்படி பேசிக்கலாம். இல்ல இன்னொருத்தர் சொல்லும் போது எங்க வீடு அப்படி சொல்லிக்கலாம் பேசும்போது. இல்ல அந்த பக்கம் இந்த பக்கம் வரலன்னா அவங்க கிட்ட சொல்லிக்கலாம். இங்க ரெண்டும் வந்துட்டுனா அவருக்கும் தெரிஞ்சிடும். ஓகே, அப்ப இங்க வந்து சக்தி என்றது சார்ந்து இருப்பது சக்தி. ஓகே, சார்ந்து, நாட் இண்டிபெண்டன்ட். அதனால சக்தி மீன்ஸ் டிபெண்டன்ட். எது இருக்கிறதோ அது. இப்போ எல்லா மேட்டரும் சக்தி தான் சொல்றோம். மேட்டர் இஸ் சக்தி, சக்தி எனர்ஜி இஸ் மேட்டர், மேட்டர் இஸ் எனர்ஜி. இப்ப இது ரெண்டும் சார்ந்து இருக்கிறது. யார சார்ந்து இருக்கு? சைத்தன்யத்தை சார்ந்து இருக்கு, கான்சியஸ்னஸ் சார்ந்து இருக்கு. பொட்டன்ஷியல் ஃபார்ம்ல இருக்க கான்சியஸ்ல இது சார்ந்து இருக்கிறது. அந்த சக்திக்கு பேரு, இந்த மாயா சக்திக்கு பேரு சக்தி. அந்த பொட்டன்ஷியல் ஃபார்ம் இருக்கு இல்லையா, அதுக்கு பேரு சக்தி. ஓகே, அப்போ இந்த சக்திக்கு மீன்ஸ் பொட்டன்ஷியல் ஃபார்ம்ல இருந்து வியக்தமாகிறது, அதுக்கு சக்தி ஆகிறது, திருப்பி அதுல ஒடுங்கிறது. அதனால இது பரமேஸ்ய பிரம்மணா சக்தி. பரமேஸ்ய பிரம்மணா சக்திக்கு என்ன? ஆல் சக்தி ஒன் பிரம்மனை சார்ந்திருக்கு. ஓகே, எல்லா சக்தி, எல்லா விதமான சக்தி எதை சார்ந்திருக்கு? பிரம்மனை சார்ந்திருக்கிறது. பிரம்மன் மீன்ஸ் சைத்தன்யம், சைத்தன்யா மீன்ஸ் ஆத்மா, ஆத்மா மீன்ஸ் அகம். அப்போ எல்லா விதமான மாயா சக்தியும் யாரை சார்ந்திருக்கு? என்ன சார்ந்திருக்கு. அல்லது என்ன சார்ந்திருக்குன்னு சொன்னா கொஞ்சம் நெருடலா இருந்ததுன்னா பகவான் ஈஸ்வரனை சார்ந்திருக்கு அப்படி சொல்லலாம். அங்க இது சொல்றதுக்கு சக்தி இல்லைன்னா அதை சொல்லிட்டு பார்க்கணும். அப்போ ஆல் காரண சக்தி, இந்த என்டையர் பொட்டன்ஷியல் கிரியேஷன் வந்து எல்லாமே பரமேஸ்வர சக்தி கிட்ட சார்ந்து இருக்கிறது அப்படி சொல்றோம். ஓகே, சரி. ஏன்னா சாஸ்திரம் சொல்றதுன்னா பிரம்மனை சார்ந்து இருக்கு, எல்லாமே இருக்குன்னா அந்த ஒன் ஆஃப் த மகா வாக்கியம் அயம் ஆத்மா பிரம்மன் சொல்றது. அயம் ஆத்மா பிரம்ம, அந்த ஆத்மாவே பிரம்மன் அப்படி சொல்றது. ஓகே, இத பத்தி நமக்கு விளக்கமா ஆத்மா விளக்கத்துல சொல்ல போறாரு. ஓகே, இதெல்லாம் எதுக்கு டீல் பண்றோம்னா, இப்படி கஷ்டப்பட்டு படிக்கிறீங்களே அந்த மாயா சக்தி எல்லாம் உன்னதான் சார்ந்து இருக்கு. அதனால அது தெரிஞ்சுட்டுனா நீ மாயா சக்தியில இருக்கிற விஷயத்த நீன்னு நினைச்சுட்டு அவதிப்படாதே, ஆத்திரப்படாதே, கோபப்படாதே அப்படிலாம் சொல்ல போறது. சரி, அப்போ இங்க என்ன சொல்றாருன்னா, ஆல் காரண சரீரம் அண்ட் காரண பிரபஞ்சம் பவர் லொகேட்டட் இன் பிரம்மன். ஓகே, ஆல் ஸ்தூல சூக்ஷ்ம காரண, ஸ்தூல சூக்ஷ்ம காரணத்தை சேர்ந்தது. ஆல் காரண சரீரம் அண்ட் ஆல் காரண பிரபஞ்சம் லொகேட்டட் இன் பிரம்மன், பிரம்மனை சார்ந்து இருக்கிறது. ஓகே, அப்போ தேர்ஃபோர் காரண சரீரம் இஸ் ஈக்குவல் டு மாயா, மாயா இஸ் ஈக்குவல் டு அவ்யக்தம், அவ்யக்தம் இஸ் ஈக்குவல் டு சக்தி. ஓகே, ரைட்டா? சரி, அப்போ சக்தி சுதந்திர சத்தா நாஸ்தி. சக்தி
சக்தி சுதந்திர சக்தா நாஸ்திகி அப்படின்னு புரிஞ்சுண்டா போறோம். அங்க அவ்யக்தத்துக்கு என்ன பண்ணோம்? அவ்யக்த மீன்ஸ் இந்திரிய அகோச்சரம். சோ இந்திரியங்களுக்கு அது விஷயமாகாது. எது? மாயா இந்திரியங்களுக்கு விஷயமாக. இந்திரியம் புரியுதுல, அதுக்கு டிரான்ஸ்லேஷன் பண்ணி கூடாது. சோ இந்திரியம்னா நம்முடைய சென்சஸ். ஓகே, நம்முடைய கண் காது மூக்குல இருக்கிற சென்சஸ், பார்க்கும் சக்தி, கேட்கும் சக்திக்கு அது விஷயமாகாது, கண்டுபிடிக்க முடியாது. ஓகே, கண்டுபிடிக்க முடியாது. அதனால அவ்யக்தம் மீன்ஸ் இந்திரிய அகோச்சரம். இங்க சக்தி மீன்ஸ் சுதந்திர சத்தா நாஸ்தி, அது சார்ந்து இருக்கிறதுனால சக்தின்னு சொல்றோம். ஓகே, ரைட். சோ இங்க என்ன சொல்றோம்? இந்த சார்ந்து இருக்கிறது சயின்ஸ்ல என்ன சொல்றான்? மேட்டர் இஸ் இண்டிபெண்டன்ட், எனர்ஜி இஸ் பார்ன் இன் த மேட்டர். அப்படியே உல்டா தான். மேட்டர் தான் உங்களுக்கு வந்து எவிடென்ட், எனர்ஜி வந்து வரும் போகும். நம்ம என்ன சொல்றோம்னா கான்சியஸ்னஸ் இஸ் த பேஸ். சோ இதுல வரக்கூடியது வந்து போகக்கூடிய விஷயம் அப்படி சொல்றோம். அதனால இங்க கான்சியஸ், அவனுக்கு வந்து கான்சியஸ் செகண்டரி, மேட்டர் இஸ் பிரைமரி. நம்ம கான்சியஸ் பிரைமரி, அப்ப மேட்டர் செகண்டரி கிடையாது, கிடையவே கிடையாது. ஒன்லி ஃபார் அப்பியரன்ஸ். அது பின்னாடி வரப்போறது. அதனால சோ அத சக்தி சார்ந்து இருக்கிறது எதுவோ அது காரணம். இந்த சக்தி எல்லாம் எதை சார்ந்து இருக்கிறதோ அதுக்கு பேரு காரணம். ஓகே, கான்சியஸ் ஒன்லி அப்பியரன்ஸ் அண்ட் டிசப்பியர்ஸ். ஓகே, பரமேஷ சக்தி, அப்பியரன்ஸ் பவர் இஸ் சக்தி. இந்த ஹோல் ஜகத்து அப்பியரன்ஸ் ஆயிருக்கிறது, அதுக்கு பேரு சக்தி. ஓகே, இந்த சக்தி மூலமா இந்த அப்பியரன்ஸ் ஆயிருக்கு. அப்போ இது சார்ந்து இருக்கிறது, எதை சார்ந்து இருக்கிறது? பிரம்மனை சார்ந்து இருக்கிறது. ஓகே, அப்படி நம்ம புரிஞ்சுக்கிட்டா சோ இது ஈஸியா போயிடும். சரி, அப்ப இந்த பிரத்யக்ஷ அனுமானத்தினால இந்த விஷயத்தை கண்டுபிடிக்க முடியாது. ஒன்லி ஃபார் எவிடென்ட் உபனிஷத், சப்த பிரமாணத்து மூலியமா தான் இத நாம கண்டுபிடிக்கலாம், இத தெரிஞ்சுக்கலாம், அப்படி அர்த்தம். ஓகே, அதுக்கப்புறம் மூணாவது விஷயம் என்ன? அநாதிகி. யார் அநாதிகி? மிஸ்டர் மாயா சக்தி. மாயா சக்தி எதுக்கு பேசிட்டு இருக்கோம்? இங்க சப்ஜெக்ட் மேட்டர் என்ன? காரண சரீரம். அதை மறந்துடக்கூடாது. வேற 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 வார்த்தையெல்லாம் சொல்லிட்டு இருக்கும் போது காரண சரீரத்தை பத்தி பேசிருக்கோம். ஸ்தூல சூக்ஷ்ம காரண சரீரம். பஞ்சு கோஷால அந்த கடைசி ஆதாரமா இருக்கிற கோஷா, பஞ்சு கோஷால இருக்க ஆதி அந்த மோக்தா, அவனை பத்தி பேசிட்டு இருக்கோம். சரியா? அநாதி. அநாதி மீன்ஸ் என்ன? பிகினிங்லெஸ், ஆரம்பம் கிடையாது. ஏன் ஆரம்பம் கிடையாது? அதுக்கு காரணம் காரண சரீரம், மாயா, அவ்யக்தம், பரமேச சக்தி. அப்போ ஏன்னா ஆல் கிரியேஷன் பொட்டன்ஷியல் இருந்து வந்தது, அவ்யக்த ஃபார்ம்ல இருந்து வந்தது. ஓகே, இந்த அவ்யக்த ஃபார்ம் எப்ப சார் வந்தது? வியக்துக்கு முன்னாடி வந்தது. அப்ப நீங்க சொல்லுங்க, நான் சொல்றேன், நான் ஒண்ணு சொல்றேன், நீங்க ஒண்ணு சொல்லுங்க. முதல்ல நீங்க சொல்லுங்க, செடியில இருந்து விதை வந்ததா, விதையில இருந்து செடி வந்ததா? எது ஃபர்ஸ்ட் வந்தது? முட்டையில இருந்து கோழி வந்ததா, கோழில இருந்து முட்டை வந்ததா? எது முதல்ல வந்தது? இது அநாதி. ஓகே, சோ அதனால இது வந்து கிரியேஷன் தான் இந்த வேர்ல்டு. சோ அதனால இந்த கிரியேஷன் வார்த்தையே ராங். கிரியேஷன் ராங் வேர்ட், ஒன்லி ஃபார் மேனிஃபெஸ்டேஷன். ஓகே, ஆல் மேனிஃபெஸ்டேஷன் அன்மேனிஃபெஸ்டேஷன்ல இருந்து இது வந்தது, திருப்பி ஒடுங்கிறது அன்மேனிஃபெஸ்டேஷன். ஓகே, அதனால இது அநாதி. சோ அநாதி இஸ் காரண சரீரம். இது எப்ப வந்தது கிடையாது, பிகினிங்லெஸ் கிடையாது. ஓகே, ஆனா இதுக்கு எண்டு உண்டு. அநாதி மாயா, அநாதி, பிகினிங்லெஸ். எப்ப வந்தது தெரியாது. ஓகே, ஆனா அதுக்கு எண்டு உண்டு. இன்னது
எண்ட் இல்லாம இருந்தா என்ன ஆகும்? சப்போஸ் அது எண்ட் இல்லாம இருக்குன்னு வச்சுக்கோ, என்ன ஆகும்? கொஞ்சம் சிந்திச்சா தெரியும், கொஞ்சம் சிந்திக்கணும். அங்க பிரம்மன் அனாதி, அந்தம் கிடையாது, அனாதி கிடையாது, அது இது கிடையாது, சனாதனம், அது எப்பவுமே இருக்கிறது, ஆதி அந்தமற்றது, அதுவும் அனாதி. ஆனா இதுக்கு அந்தம் உண்டு, அதுக்கு அந்தம் கிடையாது, அது எப்பொழுதும் இருக்கும், நித்திய காலமா இருக்கும். இந்த அனாதி மாயா எப்ப புரிஞ்சுக்கிட்டியோ அப்ப எண்ட் ஆயிடும். அதுதான் டிஃபரெண்ட். இல்லன்னா ரெண்டு ரியாலிட்டி, ரெண்டு பேரலல் ரியாலிட்டி எப்பவுமே பர்மனண்டா இருக்க மாதிரி ஆயிடும். ரெண்டு பேரலல் ரியாலிட்டி இருக்க முடியாது, ரெண்டு சத்தியம் இருக்க முடியாது, ஒரு சத்தியம் தான் இருக்க முடியும், ஒண்ணுதான் சத்தியமா இருக்க முடியாது, ரெண்டு சத்தியம் இருக்க முடியாது. நீ சொல்றது சத்தியம், நான் சொல்றது சத்தியம், அப்படி இருக்க முடியாது. ஒண்ணு யாராவது சொல்றது தப்பா இருந்தாகணும், இல்ல ரெண்டு பேரும் சொல்றது தப்பா இருக்கணும், வேற ஒண்ணு சத்தியமா இருக்கணும். புரியுதா? அதனால சத்தியன்றது ஏக்கம், அது புரிஞ்சுக்கணும். அதனால அனாதி காரண சரீரம், காரண பிரபஞ்சம், காரண அவஸ்தா. ஓகே, நெக்ஸ்ட் பாயிண்ட் என்ன? அவித்யா. நெக்ஸ்ட் பாயிண்ட் அவித்யா. ஓகே, அப்ப காரண சரீரம் ஸ்திதி மாயா, அவ்யக்தம், பரமேஷ சக்தி, அனாதி, அவித்யா. ஓகே, சோ அவித்யா, so avidya not to be translation ignorant. அத டிரான்ஸ்லேட் பண்ண முடியாது. ஏன்னா ignorant means conditions mind. ஓகே, ஆனா இங்க நம்ம அவித்யா சொல்றது காஸ் ஆஃப் மைண்ட். ஓகே, இந்த மைண்டுக்கு, மனசுக்கு காரணம் அவித்யா. ஓகே, அந்த மனசோட அவித்யா காரணமாக இருக்கிற ஸ்திதி இருக்க, அதுக்கு பேர் சொல்றது அவித்யான்னு சொல்றோம். ஓகே, அதனால அவித்யாவுக்கு நிறைய அர்த்தம் இருக்கிறது. அவித்யான்னு டிக்ஷனரியில எடுத்தீங்கன்னா இக்னரண்ட் ஒரு மீனிங். இந்த இடத்துல இக்னரண்ட் அறியாமை கிடையாது அவித்யானா. இங்க இருக்கிற நம்ம சொல்றது மாயாவை, நம்ம மாயாவோட அனதர் நேம் சொல்றோம், மாயாவோட அனதர் நேம். ஓகே, அது காஸ் ஆஃப் மைண்ட், இந்த மனசோட காரணம் அவித்யா. ஓகே, மனசோட காரணம். ஏன்னா காரணத்தை பத்தி தான் நம்ம பேசிருக்கோம். ஏன்னா இது பரிபாஷா. பரிபாஷா என்ன? டெக்னிக்கல் வேர்டு. டெக்னிக்கல் வேர்டு என்ன? E = m ஸ்கொயர், mc ஸ்கொயர். ஓகே, ஓகே, m என்ன? மேட்டர். இப்ப சீனா சீட்டர்னு சொன்னோம். ஸ்பீட் ஆஃப் லைட். ஓகே, நாட் கான்சியஸ், ஸ்பீட் ஆஃப் லைட். ஓகே, ஸ்பீட் ஆஃப் லைட் எஸ்ல பொண்ணா சி என்னதுக்கு போட்ட? அவன் அந்த லாங்குவேஜ் பரிபாஷா டெக்னிக்கல் வேர்டு. அங்க போய் நீ அதை பேசினதான் எம்எஸ் போட மாட்டான், எம்எஸ் ஸ்கொயர் கிடையாது, எம்சி ஸ்கொயர் தான். அப்ப டெக்னிக்கல் வேர்டு. நீ சயின்ஸ் சொல்லும்போது நான் சொல்லக்கூடாதா? இது நீங்க எப்படி சொல்லிட்டு மாத்தி மாத்தி சொல்லிட்டு இருக்கீங்கன்னா அங்க மாத்திரம் டக்குனா ஓ கரெக்ட் அப்படின்னு சொல்றேன். அது போலதான் அவித்யா மீன்ஸ் காஸ் ஆஃப் மைண்ட். ஓகே, இது டெக்னிக்கல் வேர்டு. சோ இதனுடைய ரூட் எங்க வருது? பல வார்த்தை இருக்கிறது. அந்த அவித்யாவுக்கு எடுத்தோம்னா நிறைய விஷயம் இருக்கிறது. இங்க அவித்யா மாயாவோட ஒரு நேம். அதுக்கு என்ன மீனிங் இருக்கோ அதை நம்ம டிரைவ் பண்றோம். என்ன டிரைவ் பண்ணலாம்? அதனுடைய தாது ரூட் என்ன அப்படின்னா வித் ரூட்ல இருந்து சொல்லலாம். வித்துல இருந்து வித்யத்தே அவித்யா கொண்டு வரணும். அப்ப வித் என்ன? டு எக்ஸிஸ்ட். டு எக்ஸிஸ்ட். எது ஒண்ணு இருப்புத்தன்மை உடையதோ அதுக்கு பேர் வித். வித்யா மீன்ஸ் எக்ஸிஸ்ட் தான். பாருங்க, பியூட்டிஃபுல். அதனால இது 4th கான்ஜுகேஷன். ஓகே, சில பேருக்கு கிராமர் படிச்சிருப்பான், அவனுக்கு மாத்திரம். வித்யதே, வித்ல இருந்து வித்யதே. வித்யதே மீன்ஸ் டு எக்ஸிஸ்ட். ஓகே, அப்படின்னா therefore வித்யதேக்கு ஆப்போசிட் அவித்யா. அவித்யா வித்யதே டு எக்ஸிஸ்ட்னா அவித்யா மீன்ஸ் நான் எக்ஸிஸ்ட். ஓகே, எது ஒண்ணு நான் எக்ஸிஸ்டோ அதுக்கு பேர் அவித்யா.
ஓகே, ஈஸியா தானே இருக்கிறது. எது ஒண்ணு நான் எக்ஸிஸ்டோ அதுக்கு பேர் அவித்யா. இந்த டேபிள் வந்து அவித்யா, இந்த மைக் வந்து அவித்யா. ஓகே, இங்க உட்கார்ந்து இருக்க அத்தனை பேரும் அவித்யா. ஓகே, இந்த ஹால் அவித்யா, ஹோல் மாம்பழம் அவித்யா, ஹோல் பாரதம் அவித்யா, ஹோல் உலோப் அவித்யா, ஹோல் அண்ட சராச்சரங்கள் யூனிவர்ஸ் அவித்யா ஃபார்ம். அப்படின்னா நீங்க போட்டிருக்க நகை நான் எக்ஸிஸ்ட், அவித்யா நகை. புரியுதா? நான் நேற்றுக்கு போய் அவித்யா நகை வாங்கிட்டு வந்தேன் அப்படி சொன்னோம். ஓகே, நகை வாங்கும் போது ஒரு ரேட்டு போடுவான். புரியுதா? நகைக்கு ரேட்டு போடுவான். நீங்க வாங்கும் போது நகைக்கு ரேட்டு போடுவான். ஆனா திருப்பி போய் பழைய நகை கொடுக்குறீங்களே, நகைக்கு கொடுக்க மாட்டான், சத்தியத்துக்கு கொடுப்பான். அவன் வாங்கும் போது சத்தியம், அவன் கொடுக்கும் போது அவித்யா. புரியுதா? ரேட் டிஃபரெண்டா இருக்கும். என்ன சார் நீங்க வந்து 5000க்கு வித்தீங்க, இப்ப 3000க்கு தான் எடுத்துக்கிறீங்கன்னா தங்கத்துக்கு தான். அந்த நகை ஃபார்ம் எல்லாம் போயிடுச்சு. புரியுதா? சத்தியத்துக்கு தான் பைசா. புரியுதா? அப்போ சோ ஏன்னா இந்த டெஸ்க் நான் எக்ஸிஸ்ட். சோ எக்ஸிஸ்ட் உட், உட் தான் எக்ஸிஸ்ட், கோல்டு தான் எக்ஸிஸ்ட், நகை வந்து நான் எக்ஸிஸ்ட். ஓகே, சோ அது போல ஹோல் யூனிவர்ஸ் நேம் அண்ட் ஃபார்ம். நகைக்கு வெயிட் கிடையாது. ஓகே, நகைக்கு பைசா கிடையாது, அந்த கோல்டுக்கு தான் பைசா. புரியுதுல? சப்ஸ்டன்ட் வந்து வித்தவுட் கோல்டு நோ நகை. கரெக்டா? அதனால மரத்தை மறைத்தது மாமத யானை, மரத்தில் மறைந்தது மாமத யானை, பரத்தில் மறைந்தது பார் முதலாம் பூதம். பார்ல பார், பரத்தில் மறைந்தது பார் முதலாம் பூதம். ஹோல் யூனிவர்ஸ் எவ்வளவு அழகா சொல்றா திருமூலர். அதே வேதாந்தம் தான், இதுல குழப்பமே கிடையாது. புரியுதா? நானா குழம்பிக்கிறது சங்கல்பம் பண்ணினா குழம்பிக்கலாம், அதர்வைஸ் இது யாரும் குழப்ப முடியாது. ஓகே, கிளாஸுக்கு வரும்போது குழப்பிடுவாரோ அப்படி நினைச்சுக்கிட்டே வந்தீங்கன்னா அவரையும் சேர்த்து குழப்பிடலாம். தெல்ல தெளிவா சொல்றேன். பரத்தில் மறைந்தது பார் முதலாம் பூதம், பார் முதலாம் பூதம், பார் முதலாம் ஆதி. அப்ப பார் பிளஸ் மீதெல்லாம். பார் மீன்ஸ் உலகம், பூமி. அப்ப பூமினா மீதி 4 எலிமெண்ட்ஸ் சேர்த்தது. 5 எலிமெண்ட்ஸ் ஒன்லி ஃபார் பரம், பிரம்மன், சைத்தன்யம், கான்சியஸ்னஸ். ஓகே, அதனால எது ஒண்ணு சார்ந்து இருக்கிறதோ, நான் எக்ஸிஸ்டா இருக்கிறதோ, சோ அது வந்து அவித்யா சொல்லலாம் இல்லையா? சோ நான் எக்ஸிஸ்ட் அவித்யா. அப்போ ஹோல் பிரபஞ்சமே அவித்யா. அதனால இங்க என்ன சொல்றது? ஸ்வதஹா ந வித்யதே இது வித்யா ந இது அவித்யா. ஸ்வதஹா ஸ்வதஹா ந வித்யதே இது அவித்யா. எது தானாக ஒன்று இருப்பதில்லையோ அதுக்கு பேரு அவித்யா. ஓகே, அப்போ அவ்யக்த மீன்ஸ் இந்திரிய அகோச்சரம் பார்த்தோம். சக்தி மீன்ஸ் சுதந்திர சத்தா நாஸ்தின்னு பார்த்தோம். இங்க அவித்யா மீன்ஸ் ஸ்வதஹா ந வித்யதே இது அவித்யா. எது ஒன்று தானாக இருப்பதில்லையோ அது சார்ந்து இருக்கிறதோ அதற்கு பேரு அவித்யா. ஓகே, உங்க உடம்புல இருக்கிற வெளியில இருக்கிற சாயா அவித்யா. ஓகே, சாயா சாயான்னா என்னது? சாய் இல்ல, சாயா. சாயா ஷாடோ நிழல், மாயா சாயா சாயா, மாயா மாயா. இன்னொன்னு என்ன சொல்லிக்கலாம் சேர்ந்துக்கிறதுனா அவித்யா அவித்யான்னு சொல்லிக்கலாம், அப்படி சேர்த்துக்கலாம். ஓகே, அப்போ
சோ சைத்தன்யம் கான்சியஸ், த ஹோல் பிரபஞ்சத்துடைய ஸ்டஃப் ஒன்லி ஃபார் கான்சியஸ்னஸ். ஓகே, சோ வித்தவுட் கான்சியஸ், நான் இங்க நினைச்சேன்னா பிரம்மலோகம் வரைக்கும் நினைக்கலாம். கான்சியஸ், ஓகே, கான்சியஸ் பிளஸ் பிரம்மலோகம். யூ திங்க் பிரம்மலோக, so brahmaloka knowledge. Okay, anywhere think means conscious. Okay, without your conscious, no thinking, no knowledge, no creation. Okay, அதனால சைத்தன்யம் is a stuff, இதனுடைய ஹோல் வேர்ல்டு பிரபஞ்சத்து. அதனால ஹோல் பிரபஞ்சம் அவஸ்து. அவஸ்து வஸ்து எது? பிரம்மன் ஒன்லி வஸ்து. இதெல்லாம் அவஸ்து. இப்ப வஸ்து மீன்ஸ் ஒரு வஸ்து தான் இருக்கிறது. நம்ம பாக்குற வஸ்துக்கள் எல்லாம் அவஸ்து. ஓகே, அப்படி நம்ம புரிஞ்சுக்கணும். சரி, இதுல இருந்து நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னா, அதுக்கு அடுத்தது 5வது விஷயம் திரிகுணாத்மிகா. ஓகே, இது மாயா பார்க்கவே முடியாது. ஆனா அதுக்கு 3 ஃபேக்கல்டிஸ் இருக்கு. திரிகுணாத்மிகா மாயா. திரிகுணாத்மிகா மாயா என்ன எப்படி முடியும்? அது எப்ப ஒண்ணு விவஸ்தையே இல்லைன்னு சொல்றோமோ, அப்ப அதுக்கு திரிகுணாத்மிகா எப்படி சொல்ல முடியும்னா, இது காரியம் ஃபங்க்ஷன் பண்றது பொறுத்து இது எப்படி பண்றது? காரண குணஹா காரியே அனுவர்த்தந்தே. நல்லா கொஞ்சம் காரண குணஹா காரியே அனுவர்த்தந்தே. ஓகே, காரணம் தான் காரியத்துல இருக்கும். காரணம் தான் காரியத்துல இருக்கும். இப்ப காரியத்துல திரிகுணாத்மிகானுடைய ஃபேக்கல்டிஸ் இருக்கிறதுனால மாயைய திரிகுணாத்மிகா சொல்றோம். அதர்வைஸ் அதுக்கு திரிகுணாத்மிகா எந்த விதமான அது விவஸ்தை கிடையாது. அதுக்கு ஃபேக்கல்டிஸ் எப்படி இருக்க முடியும்? அப்படி சொன்னா இந்த காரியத்துல 3 குணமா நீ ஃபங்க்ஷன் பண்ணிட்டு இருக்க. அதனால மாயையில திரிகுணாத்மிகா மாயா. திரிகுணாத்மிகா மாயா காரணத்துல இருக்கிறதுனால காரியத்துல ஃபங்க்ஷன் ஆகுது. அப்படி போட்டுக்கலாம். ஓகே, திரிகுணாத்மிகா என்னென்ன அப்படின்னா, அது கிரியா சக்தி, ஞான சக்தி அண்ட் திரவிய சக்தி. திரவிய சக்தி மீன்ஸ் இனர்ஷியா. ஓகே, இனர்ஷியா. இப்போ சோ நமக்கு கொம்பு கிம்பெல்லாம் இல்ல, கொம்போ முள்ளோ எல்லாம் இல்ல. முள்ளம்பன்றின்னு ஒண்ணு இருக்கும் தெரியுமா உங்களுக்கு? முள்ளம்பன்றி. சில பேர் தலையை அப்படி கைய வச்சா கரக்கனா இருக்கும். சில பேர் அப்படி வந்தாலே கூட போறோம் நமக்கு அப்படி ஆகும் பாடி. நம்ம அப்படிலாம் இருக்கான், அது சொல்லல இங்க. சோ இப்ப மற்ற அனிமல்ஸ்க்கெல்லாம் கொம்பு இருக்கிறது, இது இருக்கிறது, அது இருக்கிறது. ஆனா அதெல்லாம் கூட நம்ம அடைக்கிறோம். நாங்க ஒரு கொம்பு கிடையாது, ஒரு இது கிடையாது, ஒண்ணும் பண்ண முடியாது. இப்ப யானை மத்த கொஞ்சம் யோசிச்சுன்னு வச்சுக்கோங்க. இல்ல, நீ என்ன இந்த பக்கம் அந்த பக்கம் கூட்டின்னு போறேன்னு அப்படின்னு பலாறு ஒரு அடி அடிச்சுன்னு வச்சுக்கோங்க. இவன் எங்க போய் விடுவான்? எங்கேயோ போய் விடுவான். இத்தூண்டு ஆளு அதை என்னமா படுத்துறான். அப்போ இவனுக்கு ஞான சக்தி இருக்கு. ஞான சக்தி பிரதானமா இருக்கிறது. ஓகே, பிரதானமா ஞான சக்தி உள்ளவன் மனுஷன். கிரியா சக்தி ஞான சக்தி நமக்கு ஜாஸ்தி இருக்கிறது. சில பேர் ஜடமா இருப்பான், அவன் இனர்ஷியா பர்சன். புத்து இருக்காது, புத்து அது. அப்படிப்பட்டலாம் இனர்ஷியா. திரவிய சக்தி இருக்கிறது. திரவிய சக்தி அது படைக்கும் போது மாயா சக்தி திரவிய சக்தி கொஞ்சம் ஜாஸ்தி படுத்துக்கும். இந்த பிளான்டா செடியா பிறக்க வேண்டியது திடீர்னு இப்படி வந்துட்டு இருப்பான். அதுதான் லக்கு. அப்படி இருக்கும். அதனால இது இருக்கட்டும். சோ அப்போ சத்துவ குணம் ஞான சக்தி, ரஜோ குணம் கிரியா சக்தி, தமோ குணம் திரவிய சக்தி. திரிகுணாத்மிகா மாயா. அப்போ இந்த திரிகுணாத்மிகா மாயில தான் இந்த ஹோல் பிரபஞ்சம் வந்திருக்கிறது. அதனால என்ன சொல்றது? குணானாம் சாமியா அவஸ்தா பிரளயம். குணானாம் சாமிய அவஸ்தா பிரளயம். பிரளயம்னா தெரியல, ஒடுங்கிறது. ஓகே, அன்மேனிஃபெஸ்ட் ஃபார்ம், அவ்யக்தம். குணானாம் வைஷமிய அவஸ்தா சிருஷ்டி. ஓகே, சமஸ்கிருதமே புரியும்.
தமிழை விட சமஸ்கிருதமே படிச்சுட்டா புரிஞ்சிடும். குணானாம் சாமிய அவஸ்தா பிரளயம், குணானாம் வைஷமிய அவஸ்தா சிருஷ்டி. அப்படின்னா இந்த திரிகுணமும் சமமா ஆயிடுச்சுன்னா, ஈக்குவல் ஆயிடுச்சுன்னா பிரபஞ்சத்துல பிரளயம் ஆயிடும். அதனுடைய விஷமம் டிஸ்டர்பன்ஸ் ஒன்னோட ஒண்ணு தாரதமியமா இருக்கிறது தான் ஹோல் பிரபஞ்சம். நீங்க இந்த திரிகுணாத்மிக்கும் நமக்கும் 3 குணத்துல இருக்குல்ல, இந்த அனாத்மால ஜீவாவுக்கு அதை சமன்படுத்திட்டுனா யூ ஆர் பிரம்மன். ஓகே, அந்த ஸ்திதி நிலைக்கு போயிடலாம், இல்ல அதீத நிலைக்கு போயிடலாம், அந்த நிலைக்கு போறது. அதனால சோ பிரம்ம ஆச்சரியா சத் ரஜஸ் தமஸ் குணாத்மிகா மாயா அஸ்தி. மாயா அஸ்தி, மாயா இருக்கிறது. எப்படி இருக்கிறது? அது 3 குணங்களால இருக்கிறது. ஓகே, சோ அப்படி நம்ம சொல்றோம். ஓகே, நெக்ஸ்ட் வந்து பரா. பரா மீன்ஸ் சுப்பீரியர். சோ பெருசு. எதை விட பெருசு? இதுல இருக்கிறதுலே பெருசு சுப்பீரியர் வந்து மாயா. எதோட பெருசு? இந்த உட்டு பிரபஞ்சம் இதெல்லாம் இருக்குல்ல, இந்த ஹோல் யூனிவர்ஸ் விட ரொம்ப பெருசு எது? மாயா சக்தி. ஏன்? உன்னை விட உங்க அம்மா தான் பெரியவா. ஏன்? அம்மா இல்லாம நீ வர முடியாது. அதனால குழந்தைக்கு அம்மா தான் பெருசு. மாயா பரா, ஆத்மா இஸ் பராத்பரா. ஈஸ்வரா பராத்பரா சொல்றது. அதனால பரா இங்க வந்து ஆத்மாவோட பெருசுன்னு சொல்லிட கூடாது. மாயா சக்தி ஏப்பா இப்படி படுத்துற சக்தி மாயாவோட ஈஸ்வர சக்தி, இது ஈஸ்வர பெருசு, அத சொல்லிடக்கூடாது. அதனால பிரம்மன் தான் பெருசு. அதனால அது சொல்லுங்க. அதனால இந்த மாயாவை எப்படி பண்ணணும்? மாயாவி கிட்ட போய் கெஞ்சி கூத்தாடி நாம மாயையை ஜெயிக்கணும் அப்படி சொல்றது. ஓகே, அதுக்கு அடுத்தது கடைசியா காரியானுமேயா, அதை முடிக்கணும் இப்போ. ஏன்? Yeah. Yes. காரியானுமாயா. காரியானுமேயா சோ என்ன சொல்லலாம் அப்படின்னா பாருங்க. சோ இது வந்து இந்த காரண அவஸ்தா காரியத்திலிருந்து தான் இன்ஃபரன்ஸ் மூலியமா தான், ஏற்கனவே நான் ஆரம்பத்தில் சொன்ன மாதிரி காரியத்தை இந்த மாயாவை டிஸ்ட்ரிபியூட் பண்ணுவாங்க. ஏன்னா இத தெளிவா சொல்ல முடியாதுன்னா பிரத்யக்ஷத்துக்கு இது அகோச்சரம், இது இந்திரிய அகோச்சரம். அதனால இன்ஃபரன்ஸ் வச்சுண்டு இந்த காரியத்து மூலியமா காரணத்தை டிசைட் பண்ணலாம். காரிய அனுமேயா காரியானுமேயா அப்படி சொல்லலாம். அதனால ஃபர்ஸ்ட் வாட் இஸ் இன்ஃபரன்ஸ்? கேண்டில் பர்ன், நத்திங் இஸ் லாஸ். ஓகே, சோ அதனால இந்த டெஸ்க் ஃபுல்லா எதையுமே வந்து டிஸ்ட்ராய் பண்ண முடியாது. இந்த டெஸ்க வந்து டிஸ்ட்ராய் பண்ணா சாம்பல் ஆகும். சாம்பலை டிஸ்ட்ராய் பண்ணா எர்த்தோட கனெக்ஷன் ஆகும். எர்த்த ஹோல் டிஸ்ட்ராய் பண்ணா அதெல்லாம் எனர்ஜி ஆயிடும். சோ ஒன்னோட ஒண்ணு ஃபார்ம் டிஃபரெண்ட் ஆகிறது ஒழிய சோ கடைசியா அது போய் ஒடுக்கத்துல அன்மேனிஃபெஸ்ட் ஃபார்ம்ல போய் சேர்ந்துடுறது. அதனால இது கேண்டில் பர்ன், நத்திங் இஸ் லாஸ். எதுவுமே லாஸ் ஆகிறது இல்லை அப்படி சொல்றோம். நெக்ஸ்ட் என்ன சொல்லலாம்? நத்திங் கம்ஸ் அவுட் ஆஃப் நத்திங். ஓகே, இல்லாதல இருந்து இல்லாதது வந்தது. புரியுதா? the whole universe only for மாயக்கம். ஓகே, அதனால அப்படிதான் இருக்கிறது. அதுக்கு வந்து ரா மெட்டீரியல்ஸ் இல்லாம ஒரு விஷயம் இருக்க முடியாது. எந்த ஒரு விஷயமும் ரா மெட்டீரியல்ஸ் இருக்கணும். இப்ப ஷர்ட்னா துணி இருக்கணும், துணினா நூல் இருக்கணும், நூல்னா பருத்தி இருக்கணும், பருத்தினா மரம் இருக்கணும், மரம் இருக்கணும்னா செடி விதை இருக்கணும், விதை இருக்கணும்னா பூமி இருக்கணும், பூமி இருக்கணும்னா போயிட்டு இருக்கும். புரியுதா?
அப்போ இதுக்கு ஒரு விவஸ்தை கிடையாது. கடைசியில சூன்யம் சொல்லிட கூடாது. புரியுதா? கடைசியில இருக்கு கான்சியஸ்ல இருந்து வந்தது, எதுவுமே வரல, வந்த மாதிரி இருக்கு. அப்படி காரிய அனுமேயம். இது எப்படி தெரிஞ்சுக்கிறது அப்படின்னா, சோ இது ஏன்னா மாயா இஸ் நெவர் பிரத்யக்ஷம், சக்தி நாட் பிரத்யக்ஷம், அவித்யா நாட் பிரத்யக்ஷம். பிரத்யக்ஷம்னா வியக்தத்தை கிடையாது. அதனால இதுல எதுவுமே பிரத்யக்ஷம் கிடையாது. அதனால காரியானுமேயான இது இன்ஃபரன்ஸ் வச்சுண்டு இந்த காரணத்தை தெரிஞ்சுக்கிறதுக்கு நாம முடிவு பண்ணும். யாரு இப்படி தெரிஞ்சுப்பா? சுதியா. யாரு ஒருத்தர் புத்திசாலியோ இன்டெலிஜென்ட் பர்சனோ ஒரு விஷயத்தை வச்சுட்டு இதுக்கு அனுமானமா இது கண்டுபிடிச்சுக்கலாம். ஓகே, அதனால இது இப்படிதான் போகும். ஏன்னா இங்கேயும் அப்படிதான் இருக்கும். யயா மாயையா, யயா மீன்ஸ் மாயையா, இதம் ஜகத் சர்வம் பிரசூயதே, பிரசவம் பண்ணிடுது. இந்த ஹோல் பிரசவம் எப்படி வந்தது? இந்த ஜகத்து சர்வம் ஜகத்து எப்படி பிரசவிக்கப்பட்டது? மாயையினுடைய பிரசவிக்கப்பட்டது. ஓகே, அந்த மாயை எப்படிப்பட்டது? அவித்யான்னு சொன்னேன். அவித்யானா என்னது? அதுக்கு நான் எக்ஸிஸ்ட்ல இருந்து ஹோல் யூனிவர்ஸ் எக்ஸிஸ்ட் வந்தது, அப்படி சொல்ல முடியுமா? அதனால இந்த யூனிவர்ஸும் நான் எக்ஸிஸ்ட். அப்ப நீ எக்ஸிஸ்ட், நான் எக்ஸிஸ்ட். என்னுடைய பாடி மைண்ட் நான் எக்ஸிஸ்ட் சொல்லணும். நான் எக்ஸிஸ்ட் சொல்லிட கூடாது. நான் எக்ஸிஸ்ட், என்னுடைய பாடி மைண்ட் சென்ஸ் ஆர்கன்ஸ் இருக்க, அது நான் எக்ஸிஸ்ட், அவித்யா. புரியுதா? அதனால இது மாயா மீன்ஸ் மகாசுஷுப்தி. மகாசுஷுப்தினா பெரிய தூக்கத்துல இருக்கிற மாதிரி உள்ளது, எல்லாம் ஒன்னா ஆயிடும், அங்க டிஃபரன்ஷியல் தெரியாது. அப்படிப்பட்ட மாயையிலிருந்து பிரசூயதே, இது பான் துவங்கியது அப்படின்னு சொல்லணும். ஓகே, அந்த மாயா எப்படிப்பட்டது கொஞ்சம் சொல்லுங்களேன். ஒரு கை பார்த்துடலாம். என்ன பார்த்துடலாம்? பார்க்கலாம், ட்ரை பண்ணுவோம். சன்னாப்யுபயாத்மிகானோ பின்னாப்யுபயாத்மிகானோ சாங்காப்யனங்காக்யுபயாத்மிகானோ மகாத்புதா நிர்வச்சனீய ரூபா. நோனா என்னது இங்கிலீஷ்ல? இல்லை. அதே தான் இல்லை சொல்றதா இங்க நான் சொல்றேன். நோ இல்லை, நோ நோ. இங்கிருந்தா வந்திருக்கு போல இருக்காங்க. நோ நோ நோ. மாயா பத்தி பேசும்போது நோ. எதுல நோ? இது மூணு விதத்துல மாயாவை கேட்டகரைட் பண்ண முடியாது. நோ கேட்டகாரிகள். அந்த கேட்டகாரிகள் பண்ண முடியாத 3 விதமா கேட்டகாரிகள் பண்ணி சொல்றார் சங்கரன். ஓகே, 3 விதத்துல இது நோ. எப்படி 3 விதத்துல நோ அப்படி சொல்றாருன்னா, சோ மாயாவோட லட்சணம் ஒரு தடவை ஒரு லட்சணம் சொல்றேன். இப்ப என்ன சொல்றேன்னா, so what is experience but cannot be explained is called maya. What is experience but cannot be explained is called maya. எதை ஒன்று நாம அனுபவிக்கிறோமோ அதை விளக்க முடியாதது அது மாயா. எதை ஒண்ணு நம்ம அனுபவிக்கிறோமோ அதை விளக்கி சொல்ல முடியாது, அது எதுவோ அது மாயா. ஓகே, சோ எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கும் ஆனா எக்ஸ்பிளைன் பண்ண முடியாது. எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கும், எக்ஸ்பிளைன் பண்ண முடியாது. எப்படி?
மேஜிக் ஷோ. சர்க்கார். நீங்க வந்து மாயாவை தெரிஞ்சீங்கன்னா வருஷம் வரா இந்த சர்க்கார்ல சோர்கார். சோர்கார் சோர்கார் தானே, சர்க்கார் கிடையாது. பிசி சோர்கார் அடிச்சு விடுவான். அந்த மேஜிக் ஷோ ஒரு தடவை போயிட்டு வாங்க. எனி மேஜிக் ஷோ போங்க. எங்க ஸ்கூல்ல காட்டினாங்க மேஜிக் ஷோ. தேவி ஸ்கூல் இருந்து அது இப்ப காணவே நாட் எக்ஸிஸ்ட் போயிடுது. ஸ்கூல்லே போயிடுது. அதனால பியூட்டிஃபுல்லா இருந்தது. அந்த காலத்துல இருந்து பட்டாணி வரவழைச்சு கொடுத்தான். சாப்பிட்டு வேற சாப்பிட்டுட்டோம். அப்படி பண்ணா இது வந்தது, பட்டாணி வந்தது கொடுத்தா. நாங்க வேற முன்னாடி முந்தி போற ஆளு. சாப்பிட்டுட்டேன். ஏதோ பண்ணி கொடுத்துட்டான். இன்னும் பண்ணினான் மேஜிக் ஷோ. ஓகே, மேஜிக் ஷோ அதுல எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கும், ஆனா அது சொல்ல முடியாது எப்படி இருக்குன்னு சொல்ல முடியாது. அதனால மாயாவிவ விஜ்ரும் பயத்யபி மகாயோகி ஸ்வயஸ்வேச்சயா தஸ்மை ஸ்ரீ குருமூர்த்தியே நமயிதம் ஸ்ரீ தட்சிணா மூர்த்தையே. அவ பெரிய மாயாவி. அவன் இது ஹோல் உலகத்தையே படைச்சு இல்லாததை படைச்சிருக்கான். காணல் நீர் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கிறது, ஆனா அது ரியல் கிடையாது. தாகத்துக்கு யூஸ்லெஸ். ஓகே, ஆனா எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கு. ஓகே, நீங்க நாலேஜ் ஆன பிறகு எக்ஸ்பீரியன்ஸ் போயிடுமா? நோ, எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கும். இது வாட்டர் கிடையாதுன்னு நீங்க எத்தனை தடவை சொன்னாலும் அது வாட்டர் இருக்க மாதிரி தெரியும். தாகத்துக்கு உதவாதுன்றது புரிஞ்சுக்கிறது அறிவு, அவ்வளவுதான். ஓகே, அதனால இங்க மாயாவை எப்படி சொல்லலாம்? அது சத்துன்னு சொல்லலாமா சார்? சொல்லக்கூடாது. சரி, அசத்துன்னு சொல்லலாமா? சொல்ல முடியாது. சரி, ரெண்டு சேர்த்து சொல்லலாமா? நோ, சொல்ல முடியாது. நீங்க என்னதான் சொல்ல வரீங்க? இல்லைன்னு சொல்லிடலாமா? அதுவும் சொல்லக்கூடாது. அது சத்து கிடையாது, அது அசத்து கிடையாது, அது சத்து கிடையாது, எதுவுமே கிடையாதும் அதுவும் கிடையாது. அப்படி சொல்லக்கூடாது. சோ அது எக்ஸிஸ்டா நான் எக்ஸிஸ்டா ரெண்டு சேர்ந்து சொல்லலாமா அப்படின்னா சொல்ல முடியாது. ஏன்னா சத்து மீன்ஸ் பிரம்மன். ஓகே, பிரம்மன் சத்து எக்ஸிஸ்ட். இப்ப வந்து சத் இஸ் பிரம்மன் சொல்றோம். மாயாவும் பிரம்மன் சொல்லிட்டோம், மாயாவும் சத்துன்னு சொல்லிட்டோம்னா ரெண்டு சத்து ஆயிடும், டுவாலிட்டி ஆயிடும். ரெண்டு சத்து எப்படி இருக்க முடியும்? இருக்க முடியாது. அதனால அது சத்து கிடையாது. ஓகே, சரி, அசத்துன்னு சொல்லலாமா? எப்படி அசத்து சொல்லுவேன்? நான் எக்ஸிஸ்டன்ஸ் மாயா cannot do be cause of whole universe. the whole universe உடைய காஸ் யாரு? இப்பதானே படிச்சோம் மாயா. அப்ப எப்படி நான் எக்ஸிஸ்டன்ஸ் சொல்லுவேன்? நீ நான் எக்ஸிஸ்ட் சொல்ல முடியாது. சரி, ஓகே, ரெண்டு சேர்த்து சொல்றேன். எக்ஸிஸ்ட் அது எப்படி சொல்லுவேன்? டார்க் லைட் சேர்த்து சொல்லுவியா? டார்க் அண்ட் லைட். இப்ப டார்க் லைட் இருக்கு அப்படின்னு சொல்ல முடியாது. ஐ எம் த ஃபேர் அண்ட் டார்க் அப்படி சொல்ல முடியாது. ஐ எம் பிகம் ஃபேர் அப்படி வேணா சொல்லலாம் இல்லையா? இனிமே ஏதோ பண்ணி கலர் வாஷ் பண்ணி ஏதோ மாத்தலாம். ஃபேரா இருக்கு, ஃபேரா இருந்தா எல்லாருக்கும் சந்தோஷமா தான் இருக்கு. நம்ம ஊர்ல வந்து ஃபேரா இல்லைன்னா மாநிறமா இருக்கா அப்படின்னு சொல்லிடுவான். மாநிறமா என்ன? கருப்பா இருக்குன்னு அர்த்தம். மாநிறம் ஒரு நிறம் கிடையாது. அப்புறம் பொண்ணு மூக்கு மொழியும் சேப்பா இருக்கணும், அதுவும் ராங். எந்த பொண்ணும் சேப்பா இருக்காது, வெள்ளையா வேணா சொல்லலாம். இது சேப்பா இருக்குது, இது எல்லாம் தமிழ்நாட்டு லாங்குவேஜ். ஓகே, அப்போ நான் வந்து ஹைட் அண்ட் ஷார்ட் சார், இதெல்லாம் விரோதமானது. அதனால சத்தும் அசத்தும் ஜாயின் பண்ண முடியாது, லாஜிக்காக ஸ்டார்ட் பண்ணுவது. அதனால சத்து அசத்து சொல்ல முடியாதப்பா, ரெண்டும் சொல்ல முடியாது. அப்போ அது மாயாவே இல்லைன்னு சொல்லிடலாமே, சொல்ல முடியாத பார்த்துட்டு இருக்குமே. அதனால எப்படி சொல்லலாம் அப்படின்னா, எப்படி சொல்லலாம்னா, இது இங்க என்ன சொல்றாரு சங்கரரு,
சதசத் விலக்ஷணா. சதசத் விலக்ஷணா மாயா அப்படின்னு சொல்றாங்க. இங்க சன்னாப்யுபமாத்மிகா நோ அப்படின்னா அதை எப்படி போட்டுக்கணும்? சத்துன அசத்துன உபயாத்மிக ந அப்படின்னா எது? அது சதசத்து விலக்ஷணா மாயா. அது சத்துன்னு சொல்ல முடியாது, அசத்துன்னு சொல்ல முடியாது, சதசத்துன்னு சொல்ல முடியாது. அப்படிப்பட்டது எது இருக்கிறதோ, சத்தாகவும் அசத்தாகவும் இருப்பது எதுவோ அது மாயா. ஓகே, இது இருக்கிறத இது என்ன? என்ன பானை சொல்லி ஆகணும். இது களிமண் அப்படி சொல்லுவோமா? பானை, நான் களிமண் சொல்றேன், நீ பானை சொல்ற. அப்போ இது விசாரம் பண்ணா பானை இல்லாம போயிடும். ஓகே, ஆனா இது பார்க்கும்போது பானை தான் சொல்ல முடியும். ஓகே, இது சதசத்து விலக்ஷணம். ஓகே, இதுக்கு சத்து கிடையாது, இதுக்கு அசத்து கிடையாது, ரெண்டு சேர்ந்ததும் கிடையாது. அப்படி இதுக்கு பானைன்னு ஒரு ரூபம் சொல்றமே, ஒன்லி ஃபார் நாம ரூபம், சதசத் விலக்ஷணா. ஓகே, நெக்ஸ்ட் என்ன சொல்றாரு? ஓகே, நெக்ஸ்ட் கேட்டகரி என்ன எடுத்துக்கலாம்? இஸ் மாயா ஐடென்டிக்கல் இன் பிரம்மன்? கொஞ்சம் இன்டெலக்சுவலா நமக்கு புரிஞ்சுக்கணும், அறிவுல சொல்லணும் அப்படின்னு. இஸ் மாயா இஸ் டிஃபரண்ட் ஃப்ரம் பிரம்மன் ஆர் இஸ் மாயா போத் ஐடென்டிக்கல் அண்ட் டிஃபரண்ட், போத் மிக்சர் இந்த பிரம்மன்? இது இங்க மாதிரி, அதாவது ஜலம் வாட்டர், பானி அண்ட் ஜலம். ஓகே, ரெண்டு சொல்றது. அப்போ இந்த ஜலம் வாட்டர்ன்றது ஜலம் பானி என்ன வேணா சொல்லிக்கலாம். அது என்ன? ஐடென்டிக்கல், ஒரே விஷயம், சினானிமஸ். ஓகே, இப்ப இது ஜலம் டம்ளர் ஐடென்டிக்கல், அது நோ, டிஃபரண்ட். இப்ப ஜலம் டம்ளர் மாதிரி இந்த மாயா பிரம்மன் டிஃபரண்டா அல்லது ஜலம் வாட்டர் மாதிரி ஐடென்டிக்கலா இருக்கிறதா, இல்ல ரெண்டு கலந்துதா? இதுவும் கிடையாது. இது பகுக்கப்பட்டதா பகுக்கப்படாததா, இல்ல ரெண்டு சேர்ந்ததா? அறிந்ததா அறியாததா? அறிந்ததும் அறியாததும் எல்லாத்தையும் அறிந்தவன் நான் அப்படி சொல்றது மாதிரி இது. ஓகே, அப்படி அப்போ இது அங்க கிடையாது, மூணும் கிடையாது. இது ஐடென்டிட்டி கிடையாது, டிஃபரண்ட் கிடையாது, போத்தும் மூணு சேர்ந்ததும் கிடையாது அப்படி சொல்ற. ஓகே, சரி. இப்ப உதாரணத்துக்கு இது ஐடென்டிக்கல் வித் பிரம்மன் ரெண்டும் ஒண்ணுன்னு சொல்லிட்டா பிரம்மனுடைய இது போயிடும். ஓகே, ஒன்னு சேதன தத்துவம், இன்னொன்னு அச்சேதன தத்துவம், ஜட தத்துவம். இப்ப ஹோல் மாயால இருந்து அன்பொட்டன்ஷியல் ஃபார்ம்ல இருந்து, அன்மேனிபெஸ்ட் ஃபார்ம்ல இருந்து, பொட்டன்ஷியல் ஃபார்ம்ல இருந்து, மாயா சக்தியில இருந்து பிரபஞ்சம் வந்திருக்கிறது, இந்த மேட்டர் எல்லாம் வந்திருக்கிறது. அப்ப மேட்டர் ஜடம். ஓகே, எரும மாட்டுக்கு எரும கண்ணுக்குட்டி தான் பிறக்கும், புரியுதா? நிறைய என் குழந்தை ரொம்ப அக்ரெசிவா இருக்கு. ஆமா, அக்ரெசிவா இருக்கு, அக்ரெசிவா பிறக்கும். கரெக்டா தானே இருக்கு? நான் சொல்றது எரும மாட்டுக்கு எரும கண்ணுக்குட்டி பிறக்கும், பசு மாட்டுக்கு பசு கண்ணுக்குட்டி பிறக்கும். அந்த மாதிரி கண்குட்டி வச்சு மாட்டை சொல்லலாம், இல்ல மாட்டை வச்சு கண்குட்டி சொல்லலாம். இதுல நம்மள இருந்து ஒரு பகுதி இருக்கும், அங்க ஒரு பகுதி, ஒரு போர்ஷன் இருக்கும். அந்த மாதிரி இது சேதனம் சொல்லிட்டோம்னா, மாயாவை சேதனம் சொல்லிட்டா அப்ப ரெண்டு சேதனம் ஆயிடும், அதுலயும் முடியாது. ஆனா நமக்கு பிராக்டிகலா இது அச்சேதனம், ஜடம். அதனால அது ஐடென்டிக்கல் சொல்ல முடியாது. புரியுதுல ரீசன்? ஓகே, ஃபர்ஸ்ட் விஷயம் ஓவர். அப்புறம் செகண்ட் விஷயம் டிஃபரண்ட். சோ சாங்கிய பிலாசபில ரெண்டு டிஃபரண்ட் வச்சுக்கலாமே. இது செப்பரேட்டா என்டிட்டி, மாயா ஒரு என்டிட்டி அண்ட் பிரம்மன் ஒரு என்டிட்டி அப்படி சொல்லலாம்னு சொன்னாங்க. ரெண்டுத்தையும் வச்சுண்டா ஒன்னு லிமிட்டட் பண்ணும், இன்னொன்னு அதிகாரத்தை பண்ணும். அப்ப லிமிட்டட் பண்ணா லிமிட்டட் ஆயிடும். இது பிரம்மன் லிமிட்லெஸ்.
புரியுதா? அதனால இது சொல்ல முடியாது. ஓகே, டுவாலிட்டி வந்துரும். டுவாலிட்டி மூலியமா ரெண்டு என்டிட்டி வந்தனால ரெண்டு யார் யார ஜெயிக்கிறதுன்றது வந்துரும். சோ அதனால இது லிமிட்லெஸ்னா எல்லாத்தையும் அடக்கியதா இருக்கணும் பிரம்மன். அதனால ரெண்டு என்டிட்டி வர முடியாது. அதனால இது ரெண்டும் சேர்ந்து இருக்கும், ரெண்டும் டிஃபரண்ட் சொல்ல முடியாது. ஓகே, சோ அதனால என்ன சொல்றது? ஓகே, அப்போ சரி. சோ பிரம்மன் ஏக அத்விதீயம் சொல்றது. சாந்தோக்கியத்துல ஏக அத்விதீயம் பிரம்மன். இது சஜாத்திய விஜாத்திய ஸ்வகத பேத ரகித பிரம்மன். டுவாலிட்டி கிடையாது. டுவாலிட்டி ரெண்டு ரெண்டா பிரிக்கிறது மூணு விதத்துல ரெண்டு ரெண்டா பிரிக்கலாம். ஓகே, ஒன்னு சஜாத்திய முறையில ரெண்டா பிரிக்கலாம், இல்ல விஜாத்தி முறையில ரெண்டா பிரிக்கலாம், இல்ல ஸ்வகத பேதத்துல ரெண்டா பிரிக்கலாம். ஒன்னும் விளங்கலையே. அப்படி இப்ப ரெட்டியாரு கவுண்டர் மனுஷன் ஒருத்தன் தான், ரெட்டியாரு கவுண்டர் பிரிக்கலாம். ஓகே, இல்ல ஆண் பெண் பிரிக்கலாம், இல்ல மென் விமன் அப்படி பிரிக்கலாம். ஒரு ஜாதியிலேயே மனுஷ ஜாதியிலேயே ரெண்டா பிரிக்கலாம். டுவாலிட்டி இருக்கிறது. சஜாதிய ஒரே பகுதி, விஜாதிய டிஃபரண்ட். இப்ப நான் வேற இது வேற, மைக் வேற அப்படி பிரிக்கலாம், இல்ல மைக் வேற டேபிள் வேற பிரிக்கலாம். அப்படி விஜாதிய டுவாலிட்டி. ஸ்வகத பேத அப்படின்னா ஒரு விஷயத்திலே ரெண்டா மூணா பிரிக்கலாம். பார்ட், நான் இருக்கேன், என் ஹேண்ட் இருக்கு. ஓகே, பார்ட். ஒரு கிளை பிரான்சஸ் பார்ட் பிரிக்கலாம். அப்படியும் டுவாலிட்டி பிரிக்க முடியாதப்பா. ஏன்னா பிரம்மன் ஏக அத்விதீயம். அதனால இது பிரம்மன் மாயா டிஃபரண்ட் அப்படின்னு சொல்ல முடியாது. ஏக அத்விதீயம். பிரம்மனுக்குள்ளரையே மாயாவும் இருக்கிறது. ஓகே, வித்தவுட் பிரம்மன் மாயா கிடையாது. வித்தவுட் மாயா பிரம்மன் இருக்கும். அதனால இது பார்ட்லெஸ் பிரம்மன். அதனால அது சொல்ல முடியாது. ஓகே, ரெண்டுத்தையும் சேர்த்து சொல்லலாமா? ரெண்டுத்தையும் சேர்த்து சொல்ல முடியாது. ஓகே, அப்படின்னா என்ன சொல்லலாம் இத? அப்படின்னா இங்க என்ன சொல்றாரு சங்கரரு? பின்னா அபிநோஹ. அபிநோ அபினா அபி பின்னாபி நக அபின்னாபி நக உபயாத்மிக ந. அதாவது இது டிஃபரண்ட் ஃப்ரம் பிரம்மன் இட்ஸ் நாட், ஐடென்டிக்கல் பிரம்மன் இட்ஸ் நாட், போத் மிக்சர் ஆல்சோ இட்ஸ் நாட். அப்படின்னா என்ன சொல்ல வரீங்க நீங்க? அத சொல்லுங்க. பின்னா பின்னா விலக்ஷண மாயா. புரியுதோ புரியலையோ? இதுதான் பின்னா பின்ன விலக்ஷண மாயா, பேத அபேத விலக்ஷணம் மாயா. ஓகே, மூணாவது கேட்டகரி சொல்லிடுங்க இன்னைக்கே, அடுத்த வாரம் வேண்டாம். அதனால மூணாவது கேட்டகரி என்ன அப்படின்னா மாயா பார்ட். மாயா வித் பார்ட்டா வித்தவுட் பார்ட்டா? பிரம்மனோட வித் பார்ட் பார்ட்டா இல்ல இது வித்தவுட் பார்ட்டா அப்படி சொல்றது சரியா? ஓகே, பார்ட்னா என்ன? இப்போ இது ஃபில்லர் இருக்கிறது, சோர் இருக்கிறது, இது பார்ட். இந்த ஹால்ல பார்ட் இருக்கு. ஓகே, நம்ம பாடியில இருக்கிறது நிறைய பார்ட் இருக்கு. பார்ட் நம்ம இங்க கிளாஸ்ல யோகால ஃபர்ஸ்ட் ஸ்டார்ட் பண்ணது பார்ட் ஆஃப் த பாடி சொன்ன. அதனால பார்ட் பார்ட்டா இருக்கிறது, நிறைய பார்ட் இருக்கிறது. அப்போ இதுக்கு பேரு அங்கம் ஆர் அவயவம். அங்கம் ஆர் அவயம். பார்ட் மீன்ஸ் சம்ஸ்கிருத்துல அங்கம், அவயவம். ஓகே, அதனால அப்ப நிறைய பார்ட் உள்ளது. சாங்கம். சாங்கம்னு பேரு. சாங்கம்னு சாங்கம். சாங்கம்னா அங்கம் உடையது சாங்கம். ஓகே, சாங்கத்துக்கு ஆப்போசிட் என்ன? அனங்கம். அசங்கம் இல்ல, அனங்கம். அது சங்கத்துக்கு. சாங்கம் ஆப்போசிட் அனங்கம். ஓகே, அனங்கம். ஓகே, அனங்கம் என்ன? வித்தவுட் டிவிஷன். வித்தவுட் டிவிஷன், டிவிஷன்லெஸ். லைக் ஆகாசா. ஆகாச கண்ணு காது மூக்கெல்லாம் கிடையாது, பார்ட் எல்லாம் கிடையாது அதுக்கு. ஏக ஆகாசா. ஓகே, அப்ப பிரம்மன் இஸ் அனங்கம். பிரம்ம இஸ் அனங்கம், நிஷ்கலம். ஓகே,
களம், சகலம், சகலம்னா பார்த்தா இருக்கிறது. ஓகே. அனங்கம், சாங்கம், நிரவயவம், சாவயம். ஓகே. அப்போ சகலம், சாங்கியம், சாவயவம், நிஷ்கலம், அனங்கம், நிரவயம். பிரம்மன் நிஷ்கலம், அனங்கம், நிரவயவம். எங்கயோ படிச்ச மாதிரி இருக்குல்ல இது. நிஷ்கலம் எங்கயோ வந்ததே, அது எங்கயோ ஊர்ல போகும்போது படிச்சது, இங்க வந்து கேட்டீங்கன்னா. அதனால நிஷ்கலம் அது பார்ட்லெஸ், அது ஏகம். அப்போ மாயா இஸ் கால்டு சாங்கஹா, அனங்கஹா, மிஸ்ரமா. இதுதான் கேள்வி. இப்போ அது சாங்கவா, பார்த்தா, அல்லது அனங்கவா ஒன்னா இருக்கிறதா, இல்ல ரெண்டு கலந்ததா? இது வந்து ரொம்ப பெரிய இது பிரம்மசூத்திரத்துல எடுக்கிற விஷயம் இது. அதை இங்க கொண்டு வந்துட்டாரு. அதனால பிரம்மசூத்திரத்துல விரிவா படிச்சுப்போம், இங்க தெரிஞ்சுப்போம். பிரம்மசூத்திரம் வரைக்கும் நீங்க டிராவல் பண்ணி வந்திருந்து, நான் சொல்லி நீங்க இருந்து, அப்ப இந்த விஷயம் இதுதான் சொன்னீங்களா அங்க அப்படின்னு அங்க வந்த. நான் சாங்கஹா, நான் அனங்கஹா, நான் மிஸ்ரம் அப்படின்னு இப்ப புரிஞ்சுண்டா போறோம். ஓகே. அப்போ மொத்தமா கன்க்ளூஷன் பண்றதுனா என்ன? மாயா இப்போ நல்லா குழம்பு இருக்கணும். அப்படின்னா மாயா கொஞ்சம் கொஞ்சம் புரிஞ்சிருக்குன்னு அர்த்தம். ஓகே. தெல்ல தெளிவாயிட்டு ஒன்னும் புரியல உனக்கு அப்படின்னு தெரிஞ்சு தெரியாமல் இருக்கு. ஓகே, கரெக்டா புரிஞ்சுட்டு இருக்க அப்படின்னு இருக்கும். மாயா மீன்ஸ் சத் அசத் விலக்ஷணம் மாயா, பின்ன அபின்ன விலக்ஷணம் மாயா, சாங்க அனங்க விலக்ஷணம் மாயா. அதனால மாயா எப்படிப்பட்டதா? மகா அத்புதகா, அத்புதகா, அற்புதம். இப்ப ரோட்ல இறங்கி போறீங்கன்னு வச்சுக்க, நாய் பொறுத்து மான் பொறுத்து, மான் பொறுத்துடா மான், எல்லாரும் வேடிக்கை பார்க்கலாம், எல்லா வேலையும் விட்டுட்டு. அற்புதம், ரேர், டிஃபரெண்ட், அற்புதம், ஒண்டர். எது ஒண்டர்? மாயா தான் ஒண்டர். நம்ம பார்த்துட்டு இருக்கும் போதே அது இல்லைன்னு சொல்றேன். வேதாந்தி தான் ஒண்டர். இருக்கும்போது பார்த்துட்டு இருக்கும் போது இல்லைன்னு சொல்றேன், அவன் தான் பெரிய ஆளு. அதனால இது எப்படி சொல்லலாம்? அனிர்வச்சனீயம். அனிர்வச்சனை சொல்ல முடியாதப்பா, சொல்ல முடியாதுன்றது புரிஞ்சுக்கோ, அது சொல்ல முடியாது. அனிர்வச்சனீயம் அப்படி. இது அனிர்வச்சனீய ரூபா மாயா. இதுதான் மாயாப்பா. இதுல இருந்தா காரண சரீரம் வந்தது. அது காரண சரீரம் எனக்கு தெரிஞ்சு விட்டுன்னு சொன்ன என்ன அர்த்தம்? அது அனிர்வச்சனியம். ஆனா கூட இது இல்லாஜிக்கலா இருக்கிற மாயாவை லாஜிக்கலா கொண்டு வரதுக்கு ட்ரை பண்றதா இந்த சப்ஜெக்ட் மேட்டர். ஓகே. இதுல இருந்து அடுத்த விஷயம் என்னன்றதை நம்ம அடுத்த வாரம் பார்க்கலாம். ஓம் பூர்ணமதஹ பூர்ணமிதம் பூர்ணாத் பூர்ணமுதச்யதே பூர்ணஸ்ய பூர்ணமாதாய பூர்ணமேவாவசிஷ்யதே. ஓம் சாந்தி சாந்தி சாந்தி. ஹரி ஓம்.